எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் தீராத பல ஆசைகள். தீராத பல ஆசைகள்ல வரக்கூடிய பெயர், நிகழ்வு, கதை, கதாபாத்திரம், அதுல சொல்லிருக்கப்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் வெறும் கற்பனையானவையே. இது ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். யாரையும் எதற்காகவும் மையப்படுத்தி எழுதப்பட்டது கிடையாது. தீராத பல ஆசைகள் கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். நைட்டு 11:30 மணி. ஆட்கள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒரே அமைதியா இருக்குது. மரங்கள் ஆடுறதுமே, அங்கங்க பறவைகள் கத்துறதுமே, இன்னும் அந்த காட்டுக்கே உரித்தான சத்தங்கள் மட்டுமே கேட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு குரல் மட்டும் அப்படியே அலற ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னை எதுவும் பண்ணிடாத, நான் எந்த தப்புமே பண்ணல, என்னே இப்படி பண்ற. அந்த ஆணனுடைய சத்தம் மட்டும் அந்த காட்டுக்குள்ள அப்படி அதிருது. ஒரு சின்ன தண்ணி ஊத்தி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேரல், அந்தக்குள்ள ஆளை நிக்க வச்சு அந்த ஆளினுடைய கைகள் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குது. அந்த பேரலோட சேர்த்து அந்த ஆணுடைய கையில் கட்டப்பட்டு அந்த ஆள் அந்த தண்ணி தொட்டிக்குள்ள பாதியில நிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லை. தள்ளி விட்டோம்னா உருண்டு ஓடுற மாதிரி. ஆனா தப்பிக்கிறதுக்கான வழிகள் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி தன்னோட பைக் நிக்க, பைக்குக்கு ஒரே கீழே தன்னோட மனைவி இறந்து கிடக்க, அதை பார்க்க பார்க்க அவருக்கு அழுகையா வருது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, 2 பேத்து கல்யாணம் ஆகி இப்பதான் ஒரு 3 மாசம் ஆகுது. சினிமாக்கு போயிட்டு வந்தவங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க மேல அப்படி என்னதான் கோவம்னு தெரியல. அப்படி ஒரு சித்திரவதை. கரெக்டா அந்த ஆள் ஆப்போசிட்ல தன்னை உடல் முழுக்க எல்லா விதமான மறைவுகளையும் போட்டுக்கிட்டு தப்பு பண்ண போறோம், தடைய மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல. கையில கிளவுஸ் தான், தலையில கிளவுஸ் தான், உடம்பெல்லாம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. ஆனா தன்னோட இடது கையில ஒரு சின்ன பேப்பரை வச்சு அந்த பேப்பரை பாக்குறான். தான் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு குச்சியை பாக்குறான். திரும்பி பார்த்து ஒரே ஒரு முறை அந்த பொண்ணு இறண்டாலான்னு செக் பண்ணிட்டு அந்த தொட்டிக்குள்ள உட்கார வச்சிருக்கக்கூடிய அந்த ஆள் பக்கமா வரான். அந்த ஆள் பக்கமா வந்து தான் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பேப்பரை பார்த்துட்டு அந்த ஆளை பாக்குறான். இப்போ அந்த குச்சியை கீழே போட்டுட்டு கொஞ்ச தூரம் பின்னாடி போய் கையில ஒரு கேன் எடுத்துட்டு வரான். அந்த கேனை எடுத்துட்டு வந்து அந்த பேனருக்குள்ள உட்காந்துருக்கக்கூடிய ஆள் மேல ஊத்துறான். அது பெட்ரோல் வாசனை அந்த ஆளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் வாசம் அடிச்ச உடனே அந்த ஆளு, வேண்டாம், என்னை எதுவுமே பண்ணாத, தயவு செஞ்சு இந்த விட்டுரு, நான் எதுவுமே பண்ணல, நான் எந்த தப்புமே பண்ணல, ஏமா என் பொண்டாட்டி கொண்டுட்டேன், நான் வெளில போய் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டேன், என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பெட்ரோலை அந்த ஆளினுடைய ஒரு சில பாகங்கள்ல மட்டும் ஊத்துறான். ஊத்திட்டு சடனா தீக்குச்சி எடுத்து தீக்குச்சியை பத்தி அந்த பேரலுக்குள்ள போட்டுறான். அது போட்ட உடனே கபகபன்னு எரிய ஆரம்பிக்குது. எரிஞ்ச உடனே அதை தான் காலால எட்டி உதைக்க அது உருண்டுட்டு போய் ஒரு தண்ணி இருக்கக்கூடிய சின்ன குளத்துக்குள்ள தொப்புன்னு விழுந்துருது. அதுல அந்த பேரல் பாதி அளவுக்கு மட்டும்தான் நனைய மாட்டிருக்குது. அது விழுந்த உடனே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சமா துடித்தடிச்சு ரொம்பவே அலறல் சத்தத்தோட கொஞ்ச நேரத்துல மெல்ல மெல்ல இறக்க ஆரம்பிக்கிறான். கான்ஸ்டபிள் போனை கீழே வச்சுட்டு அலற ஆரம்பிக்கிறாரு. வேக வேகமா எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கிற எல்லாரையுமே தட்டி எழுப்புறாரு. என்ன ஏட்டையா சும்மா நொய்யின்னு நைட் டியூட்டி பார்க்க கூட விட மாட்டீங்களா? டே படுவாவிகளா, மணி 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுடா, ஒரு பெரிய கேஸ் ஒண்ணு வந்திருக்குது, எந்திரிங்கடா, நைட் அப்பவே ரவுண்ட்ஸ் போய் தொலைங்கன்னு சொன்னேன், எவனாவது கேட்டீங்களா? அந்த காட்டுக்குள்ள அரையும் குறையுமா எரிஞ்சு போன ஒண்ணு பேரல்ல அங்க இருக்கக்கூடிய சின்ன குளத்துல கிடக்குதாமா, எந்திரிச்சு வந்து தொலைங்கடா, ஊருக்காரங்க முச்சோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்குள்ள நாம போய் ஆகணும், இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் டேபிள் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 கான்ஸ்டபிள் வேகமா எந்திரிச்சு அங்க இருக்கக்கூடிய சீனியர் கான்ஸ்டபிளை பார்க்க அவரு தன்னோட துணி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ஏட்டையா, மணி 6:30 தானே ஆகுது, எங்க கிளம்பிட்டீங்க? ஏண்டா இவ்வளோனா நான் கத்துறது உன் காதுல விழுகவே இல்லையா? விழுந்துச்சு, குளிக்கல, எதுவுமே பண்ணல, என்ன பண்றது? அந்த காடு ரொம்ப ஆபத்தான ஏரியா, அந்த காட்டு பக்கம் யாரும் போகாம பாத்துக்கணும், நைட் டியூட்டி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அந்த ஏரியாவுக்கு போய் ரவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்தனாலுன்னு சொல்லிட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்கா? ஆமா ஏட்டையா, ஆனா அந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதனாலதான் அங்க போறதுக்கு
இடையே நேற்று நைட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, ஊருக்காரங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரமாக நம்ம இடத்துக்கு போகல கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம், சீக்கிரமாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவே குளிக்காமல் எதுவுமே பண்ணாமல் வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு மூஞ்சி தொடச்சிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஊர்க்காரங்க ஒரு 10-15 பேர் நிற்க அவங்க பக்கத்தில் போன ஏட்டையா, என்னங்க கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. ஏட்டையா, நாங்களாம் ஒண்ணு கூட்டம் போட கிடையாது, வாங்க வந்து பாருங்க, இந்த காட்டுக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரி கொலை நடக்குதுன்னு சொன்னா நீங்க கேக்குறீங்களா என்ன? இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கிடக்குது அப்படின்னு. இந்த பையன் பக்கத்து ஊருக்காரனுக்கும் எங்க ஊருக்காரனுக்கும் ஏற்கனவே ஆகாது. இந்த பையன் எங்க ஊர்ல வந்து இப்படி செத்து கிடக்குறான், எவன் கொன்னான்னு தெரியல. அந்த பையனோட பொஞ்சாதி பாருங்க அந்த இடத்துல எப்படி செத்து கிடக்குது அப்படின்னு. எப்படியோ பெரிய பிரச்சனை வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஏட்டையாவுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. இப்ப மட்டும் இதை இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னோம்னா இன்ஸ்பெக்டர் உண்டுலேன்னு பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட பாக்கெட்ல இருந்து போனை எடுக்கிறாரு. கான்ஸ்டபிள் முருகன் கிட்ட வந்த கதிரவன், ஐயோ எதுக்குங்க என் போன் எடுக்கிறீங்க, இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல வேணாமா? ஐயோ இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல சொல்ல வேண்டாம், எஸ்ஐக்கு முதல்ல சொல்லுங்க, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லட்டும். நேற்று ரவுண்ட்ஸ் நீ தானே போகணும்? ஆமாங்க ஐயா. அதான்டா, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. போனை எடுத்து இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு ஃபோன் பண்ண போனவர் டக்குன்னு அதை எஸ்ஐ பாலாவுக்கு போடுறாரு. எஸ்ஐ பாலா ஃபோனை எடுத்த உடனே, சொல்லுங்கண்ணே. தம்பி ஒரு விஷயம் ஆயிருச்சு. என்னாச்சுண்ணே? அது இந்த தம்பி இந்த கார்டு இருக்குல்லங்க தம்பி. எந்த கார்டு தம்பி? அதாங்க தம்பி அந்த கார்டு. சொல்லுங்கண்ணே, நம்ம ஊர்ல பிரச்சனை வரக்கூடிய ஒரே இடம் அந்த காடு தான். என்னன்னு சொல்லுங்க, யாரு என்ன பண்ணாங்க? போன வாரம் ஒரு ஆட்டை அடிச்சு போட்டாங்க, மாட்டை அடிச்சு போட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஆள்கிட்ட வந்து நகையை பொடிச்சிட்டு போனாங்க, நைட் அதனால தான் டியூட்டி போக சொல்லுச்சு. இப்ப யாரு என்ன ஆனாங்க? தம்பி இத்தனை நாள் வரைக்கும் அந்த இடத்துல திருட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு தம்பி. கொலையா? என்ன சொல்றீங்க தம்பி? நேரில் வந்தீங்கன்னா தான் பார்க்க முடியும், இது கொஞ்சம் சீரியஸ் விஷயமா இருக்குது. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்களா? இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல தம்பி. நேற்று நைட் யார் ரவுண்ட்ஸ் போகணும்? அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிரவனை பார்த்துட்டு. கதிரவன் போகணும்? என்னென்ன இன்ஸ்பெக்டர் தான் எத்தனை வாட்டி வார்ன் பண்ணாரு. போன வாரம் நடந்த ஒரு இன்சிடென்ட் கூட கண்டபடி பிடிச்சி பேசினாரு. அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களாக்கோ? தம்பி எப்படியா சொல்லி கூட்டிட்டு வாங்க தம்பி. சொன்னதுக்கு அப்புறமா எஸ்ஐ பாலா ஃபோனை வச்சுட்டு கரெக்டா ஒரு 1 hour கழிச்சு ஜீப்ல இன்ஸ்பெக்டர் சிவத்தோட அந்த இடத்துக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் சிவம் இறங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் கதிரவனையும் முருகனையும் பார்த்து செம்ம டென்ஷனா வராரு. பக்கத்துல வந்த உடனே, எதுக்கு ஸ்டேஷன்ல நைட் டியூட்டி பாக்குறீங்க, நம்ம பாத்துக்குவீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. கதிரவன் பக்கத்துல வந்த கதிரவன் ஒரு சல்யூட் அடிச்சு, சார் நேற்று என்ன ரவுண்ட்ஸ் போகவே இல்லையா? சார் அது பயமா இருந்துச்சு சார். சூப்பருங்க, போலீஸ்காரன் பயப்பட்டானா ஊர் அவ்வளவுதான். நம்மளோட டியூட்டியே ஊரை காப்பாத்துறது தாங்க. சின்ன சின்ன விஷயம் நடக்கும் பொழுது நம்ம பார்த்துருந்தோம்னா இப்ப பெரிய விஷயம் ஆயிருந்திருக்காது. சொல்லிட்டு மறுபடியும் 2 நிமிஷம் அவங்க திட்டிட்டு அங்கிருந்து மெல்ல மெல்ல அந்த குளத்துக்கு பக்கத்துல போறாரு. சொன்ன மாதிரி 3/4 அளவுக்கு மட்டுமே எரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உடம்பு, அது பாதி அளவுக்கு நனைஞ்சிருக்கு தண்ணியில. உயிர் அந்த வலியினாலதான் துடிச்சு போயிருக்குது அப்படிங்கிறது அந்த ஆளுடைய கண்களையுமே வாய் கையெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. என்னதான் தீயில எரிஞ்சாலும் அந்த தீ அந்த கட்டை அவுக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பொருள்னால அந்த கைகளையும் கால்களையும் கட்டை போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே, யாருங்க இவரு, பேர் என்ன? சார் இவரு பேரு தனசேகர், பொண்டாட்டி பேரு நிர்மலா. பக்கத்தூராமாங்க சார். ஸ்டேஷன் இதுக்குள்ளேயே வருது? இல்லைங்க சார், ஸ்டேஷன் இதுக்குள்ள வரல, ஆனா கொலை நம்ம இடத்துல. அதெல்லாம் எனக்கு தெரியும், விஷயத்த சொல்லுங்க. இல்ல சார், தனசேகர் நிர்மலாக்கு இப்பதான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்குது. நேற்று சினிமாவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்களாட்டு இருக்குங்க சார், யாரோ இப்படி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட டெட் பாடி சார் அது அங்க இருக்குங்க சார். ஜிஹெச்சுக்கும் ஃபாரன்சிக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார், வந்துட்டு இருக்கிறாங்க. எப்போ சொன்னீங்க? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு எப்போ விஷயம் தெரியும்? 6:30க்கே தெரியும் சார். இதை கூட லேட்டாக தான் பண்ணுவீங்கள, நீங்க எதுவுமே கரெக்டாக பண்ண மாட்டீங்க. கதிரவனையும் முருகனையும் பார்த்து கத்துனவரு அங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க கிட்ட போய், இந்த பையனுடைய ஊர்க்காரங்க யாராவது இருக்கீங்களா? சொன்ன உடனே பின்னாடி இருந்து ஒரு 4-5 பேர் முன்னாடி வந்து, நான் இங்க இருக்கோம் சார், எங்களுக்கு கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்க மேலதான் சந்தேகம் இருக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு எனக்கு ஆத்துக்கு போற தண்ணியில பிரச்சனை இருந்துச்சு. இதோ 10வது வரைக்கும் இந்த காட்டுல நடக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க தான் காரணம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அதனால எங்க ஊர்க்காரனே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாங்களாட்டு இருக்கு சார். இங்க பாருங்க, அதெல்லாம் உங்களை நான் கேட்க வரல, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சார் என்ன சார் தேவையில்லாத விஷயம்? நான் கேஸ் கொடுக்குறேன் சார். இந்த பையன் தனசேகரமே இந்த புள்ள நிர்மலாவும் செத்து போனதுக்கு காரணம் இந்த ஊர் காரணம் தான், கேஸ் எழுதிக்கிங்க சார். அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் சிவம் கோவமா பார்க்க டக்குன்னு முன்னாடி வந்த பாலா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லினா முதல்ல உங்களுக்கு தான் கூட்டி கொண்டு போய் விசாரிக்க வரீங்களா அப்படின்னு சொன்னாதே அவங்க பின்னாடி போயிடுறாங்க. ஊர் பெரியவர் ஒருத்தர் முன்னாடி வந்து, தம்பி சொல்லுங்க தம்பி,
இந்த ஊருக்கு பொதுவாக நான் பதில் சொல்கிறேன். நான் இந்த ஊரில் முக்கியமான ஆள் தான். இந்த பையனும் பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க தம்பி, எங்கள் ஊர் தான். அந்த பையன் பேர் தனசேகர், அந்த பிள்ளை பேர் நிர்மலா. இப்போதான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்களாம் சேர்ந்து தான் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சோம். நாங்கள் வந்து நிச்சயம் பண்ண கல்யாணம் தான். அவங்க அப்பா ஒரு சலவை தொழிலாளி. அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பையனுமே சலவை தொழிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறா. அப்படி நேற்று சினிமாவுக்கு போயிட்டு வந்ததா அவங்க அம்மா அப்பா சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கெல்லாம் ஊரில் இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டு பதறி போய் வந்துட்டு இருக்கிறாங்க தம்பி. விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கார பெரியவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. 2 ஊருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல எங்ககிட்ட சொன்னாரு. நானும் ஊரை சேர்ந்த ஒரு 4-5 பேர் வந்து பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலான்னு வந்தோம். வந்து பார்த்தா பயன்தான் தம்பி. ஏதாவது முன்பகை ஏதாவது? இல்லை தம்பி, அவன் உண்டா வேலையுண்டுன்னு இருப்பான். அப்படி எதுவும் முன்பகை இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. சரிங்க ஐயா, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் 2 ஊருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த கேஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒருவேளை இது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கான பிரச்சனை அப்படின்னா கூட நாம ஒரு கோர்ட்டுக்கு போய் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர நீங்களா சண்டை கட்டிக்க கூடாது. சொன்னதுக்கு அப்புறமா அவர் சரின்னு சொல்ல இந்த ஊருக்கார் பெரியவர்கிட்டையும் அந்த ஊருக்கார் பெரியவர்கிட்டையும் சமாதானப்படுத்தி பேசி வச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த தனசேகரோட அம்மா அப்பா, அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடியாடுறாங்க. 2 ஊர்க்காரங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பார்க்கறதோட சேர்த்து ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் ஜிஹெச்லேருந்து வேனும் வந்து நிற்கவே எஸ்ஐ பாலா வேகமா ஓடி போய் ஃபாரன்சிக் ஆஃபீஸரை பார்த்து விஷயங்களை சொல்றாரு. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் 2-3 பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிஹெச்லேருந்து வந்தவங்க டெட் பாடியை இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு அப்புறமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக ரெட் கலர் ரிப்பன் போடப்பட்டது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் தள்ளி தள்ளி வைக்கிறாங்க. 2 ஊர்க்காரங்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 ஊர்க்காரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தள்ளி வைக்கிறாங்க. இடையில சிவம் இந்த விஷயத்தினோட சீரியஸ்னஸ் புரிய வைக்கிறாரு. இங்க பாருங்க, இது ரொம்ப சீரியஸான விஷயம். அந்த பொண்ணை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பையனை பாதி எரிச்சு தண்ணியில் தள்ளி விட்டுருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ஊர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டிங்கன்னா யார் சம்மந்தப்படுறீங்களோ அவங்கள ஸ்டேஷனில் கொண்டு வச்சு விசாரிக்க தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது. உள்ளூர்காரையும் கூட தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், வெளியூர்காரையும் கூட தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். சிவம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா 2 ஊர்காரங்களும் அமைதியாகிறாங்க. இந்த கேப்லயே ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. சார், ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சா? ஏதாவது பண்ண முடியுமா? க்ளூ கிடைச்சிச்சான்னு பார்த்தா அந்த பொண்ணை ஒரே அடியில் கொண்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல எந்த விதமான சீண்டல்களும் கிடையாது, காயங்களும் கிடையாது. ஸோ மோட்டிவ் அந்த பொண்ணு மேலே கிடையாது. இந்த மாதிரி நைட் நேரத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சினிமாவுக்கு போயிட்டு வரும் பொழுது நல்ல வயசு பொண்ணா இருந்து அப்படின்னா அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க ஹஸ்பண்டை கொள்றதை நான் பார்த்துருக்கேன். பட் இந்த பொண்ணு மேல எந்த விதமான கீறல்களும் கிடையாது. அந்த பொண்ணோட தலையில மட்டும் ஓங்கி அடிச்சதுல அவங்க இறந்துருக்காங்க. பட் அடிச்ச பொருள் அப்படி ஒன்றும் பெருசு கிடையாது. மேபி ஏதாவது மரக்கட்டையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த ஆணை மட்டும் பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த உள்ள உட்கார வச்சு அரண் முட்டி போட வச்சு அந்த பேரலுக்குள்ள அப்படியே நிற்க வச்சு கை கால்கள் 2யுமே நல்ல ஒரு இரும்பு கம்பியால் ஓட்டை போட்டு அந்த கையையும் காலையும் அது கூட சேர்த்து கட்டி அதுக்கப்புறமா அது மேலே பெட்ரோல் ஊற்றிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உடம்புல குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் பெட்ரோலோட அளவு அதிகமாகவும் மற்ற இடங்கள்ல அங்கிருந்து பரவுனதும் தெரியுது. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை ஊற்றும் போதுக்கு இது ஏதோ ஒரு ஆத்திரத்தில் வேகமா நோ பர்டிகுலராக அந்த இடத்துல பெட்ரோலை எடுத்து வச்சு அதுக்கப்புறமா ஊற்றுனதுக்கான அடையாளங்கள் இருக்குது. என்ன சொல்றீங்க? புரியல சார். இப்போ எப்படின்னா, கையில முட்டியில் நல்லா எரியணும் அப்படிங்கறக்காக அந்த முட்டி இடத்துல மட்டும் நல்லா முதல்ல கத்தியில சுரண்டிட்டு அது மேல பெட்ரோலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அதை எரிய விட்டுருக்குறாங்க. அதனாலதான் இப்படி இருக்கு. கண்டிப்பா பெட்ரோல் தாங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஏன் இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சாங்கன்னு சரியா தெரியல. வித்தியாசமா இருக்குதுல்ல? ஆமாம், வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பிணம் எரிஞ்சிட்டு இருக்க அது சீக்கிரமாக அணையணும் அப்படிங்கறக்காக அவங்களே வாண்டடாக மேபி இந்த குளத்துக்குள்ளே தள்ளி விட்டு இருந்திருக்கலாம். நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது பக்காவாக பிளான் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று இருக்குது இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. வழக்கமாக ஒரு கொலையை மட்டும்தான் பிளான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க கொலை செய்யப்படக்கூடிய உடல் இப்படிதான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி கொன்ன மாதிரி தெரியுது. சார், அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் வச்சு கொண்ட மாதிரி. ப்ளூ பிரிண்டா? எஸ். நான் வச்சு பார்த்த வரைக்கும் இந்த குற்றவாளி இறந்து போனவருடைய உடல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அணுவா பார்த்து அந்த மாதிரி கொண்டிருக்கிறாரு. ஜிஹெச்க்கு எடுத்துட்டு போங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அது எப்படி ஒரு குற்றவாளி கொலை பண்ணக்கூடிய ஒரு விக்டிமை இப்படிதான் கொல்லணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொள்றது, அதுவும் ப்ளூ பிரிண்ட் வச்சு, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்படிங்கும் பொழுதே உள்ள காட்டுக்குள்ள இருந்து கதிரவன் வேகமா வராரு. வேகமா வந்தவரு, சார் சார் சொல்லுப்பா என்ன? அந்த கையில் இருக்கக்கூடிய பேப்பரை கொண்டாந்து கொடுக்க அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் சிவத்தோட புருவங்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த டெட் பாடி பார்க்க, அந்த டெட் பாடியிலேருந்து இங்கே பார்க்க, அதில் ஒரு எழுத்துல எழுதியிருக்குது அந்த பேப்பரில். அந்த பேப்பர் இங்கே சேர்ந்ததான் அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா, அந்த பேப்பருடைய முனைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்குது. அந்த பேப்பரில் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜை பார்த்துட்டு பாலா பாலா கூப்பிட்ட உடனே, சொல்லுங்கள் சார் என்னன்னு பாரு, கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு வாங்க பார்க்க, அதை பார்த்த உடனே, சார் இது ஜாப்பனீஸ் மாதிரி இருக்குது, எனக்கும் அப்படி தான் தெரியுது. அண்டு சுற்றி எல்லா பக்கத்துலேயும் தீயால் எரிஞ்சிருக்கு. பிளட்டில் ஜாப்பனீஸில் ஏதோ ஒரு வேர்டு எழுதியிருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, இறந்து போனவருடைய பிளட் குரூப், அவங்க ஒய்ஃபோட பிளட் குரூப் அண்ட் இந்த பிளட் குரூப் எல்லாத்தோட சாம்பிள்ஸை எடுத்து ஃபாரன்சிக்கில் கொடுத்து அண்ட் லேபில் கொடுத்து செக் பண்ணு. அது மட்டும் இல்லை, இந்த எரிஞ்சிருக்கக்கூடிய உடல் அப்புறம் இந்த எழுதியிருக்கக்கூடிய எழுத்து, இந்த ரெண்டுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. குற்றவாளி வேணும்னே ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிருக்கிறான். இது என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடி. இந்த வேர்டை நம்ம கண்டுபிடிச்சோம்னா மேபி நம்ம சீக்கிரமா குற்றவாளியை நெருங்கிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பாலா டக்குன்னு அந்த எழுத்தை பார்த்துட்டு, சார் சொல்லு பாலா, குற்றவாளி வாண்டடா தன்னுடைய தடயத்தை விட்டுட்டு போறானா, அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? அதுக்கு இன்ஸ்பெக்டர் சிவம் எதுவுமே பேசாம யோசிக்கிறாரு. குற்றவாளி கொலைய ப்ளூ பிரிண்ட் போட்டு பண்றான். ஒரு பெண்ணையும் ஆணையும் கடத்திட்டு வந்து அந்த பெண்ணை எதுவுமே செய்யாம ஒரு ஆணை மட்டும் ஏன் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொள்ளணும்? முன்னாடி பகை இருக்குமோ? அப்படின்னா கூட ஏன் குற்றவாளி அந்த குற்றவாளிக்கான அடையாளத்தை எழுத்து வடிவத்தை விட்டுட்டு போகணும்? அப்போ அந்த குற்றவாளியினுடைய மனநிலை என்னவாதான் இருக்கும்? இதனால அந்த குற்றவாளி தான் மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வரானா, இல்லை என்னை உங்களால பிடிக்கவே முடியாதுன்னு சொல்ல வரானான்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு இது ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கு. ஒரு கையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இன்னொரு கையில ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இந்த ரெண்டையும் வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவம், அதுக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய பாலா, ரெண்டு பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. பாலா சிவத்தை பார்த்து, சார் நாம் அன்னைக்கு கேட்டது உண்மைதான் சார், ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. அணுவா இந்த இடத்துல இப்படிதான் தீ பரவணும், இதுக்கு மேல இது போகக்கூடாதுன்னு ஸ்கெட்ச் போட்டு ப்ளூ பிரிண்ட் வச்சு இந்த ஆள் கொண்டிருக்கிறான். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல, அதுக்கான காரணம் எனக்கு புரியல. ஆமா பாலா, ஊர்க்காரங்களை விசாரிச்சு பார்க்கும் பொழுது பர்சனலா இறந்து போன ரெண்டு பேர்த்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நிர்மலா தனசேகர் ரெண்டு பேரோட லைஃப்லயுமே பர்சனலான வெஞ்சன்ஸ் வாங்குறதுக்கும் ஆட்கள் இல்லை. சொத்து பிரச்சனை அது இதுன்னு பார்த்தாலும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தனசேகர் இந்த மாதிரி கொண்டிருக்கணும்? எனக்கு என்னமோ இது வேற மாதிரி தோணுது. அப்புறம் அந்த ஜாப்பனீஸ்ல ஒரு வேர்டு இருந்துச்சே, அந்த வேர்டு என்னாச்சு? சார் நான் கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன், அவர் கேட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பாலா, நடந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்து கூடவா நமக்கு அந்த வேர்டு வரவே இல்லை? சார் இல்லை சார், கதிரவன் தான் போனாரு, கதிரவன் அப்படியே இன்னொரு வேலையும் பாட்டு வரன்ட்டு போயிருக்கிறாரு சார். பாலா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த வேலையை பார்க்கணும். அட்லீஸ்ட் அவருக்கு ஃபோனாவது பண்ணி கேட்டிருக்கலாம்ல. சாரி சார், கேளுங்க முதல்ல. எல்லாரும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வேலையில இருக்க அந்த வேர்டு என்னன்னு கேட்கறத மறந்துட்டாங்க. அந்த வேர்டு ஒரு மிகப்பெரிய க்ளூவா அமைய போகுது அப்படின்னு அப்ப அவங்களுக்கு தெரியல போல. டக்குனு போனை எடுத்து பாலா கதிரவனுக்கு பண்ணும் பொழுதே கதிரவன் தன்னோட வண்டியை நிறுத்திட்டு உள்ள வேகமா வந்தவர், சார் நீங்க கேட்ட ஜாப்பனீஸ் வேர்டு மீனிங் இதான். இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? சார் அந்த கொள்ளை கேஸில் பீரோ கடத்தினாங்களேங்க சார், அந்த கேஸில் அந்த ஆளை பார்த்து நீங்கள் ரிப்போர்ட் கேட்டீங்க, அதையும் வாங்க போயிட்டு இப்போ வந்தேன் சார். சொன்ன உடனே சிவம் அதை வாங்கி பார்த்தவரோட முகமெல்லாம் சுருக்கத்தில் மாறுது, அதாவது புருவ சுருக்கம். அதை பார்த்த பாலா, சார் என்னாச்சு? இல்லை இந்த ஜாப்பனீஸ் வேர்டுக்கு போட்டிருக்கக்கூடிய மீனிங் ரீக்ரியேஷன்னு போட்டிருக்கிறாங்க சார். அப்படின்னா அதாவது நேற்று நாம் எடுத்த அந்த ஜாப்பனீஸ் வேர்டுக்கு
இங்கிலீஷ்ல ரீக்ரியேஷன், அதாவது மறுபடியும் அதே மாதிரி பண்றதுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது நாமெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி ரிப்போர்ட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்த மாதிரி இது ஏற்கனவே நடந்த கொலைகளை ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஃபோன் அடிக்க, ஃபோனை பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். லேண்ட்லைன் ஃபோன் தான். வேகமா போய் கதிரவன் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி ஹலோன்னு காதில் வச்சுட்டு 2 நிமிஷம் அந்த கேட்ட கேள்விகளுக்கு ஆமா ஆமான்னு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறமா கதிரவனோட முகத்தை பார்க்க இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர்த்துக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா கதிரவனுடைய முகம் அப்படியே ஒரு மாதிரி வெளுத்து போய் பயத்துல தெரியுது. இதை பார்த்துட்டு பக்கத்துல போன சிவம் போனோட ரிசீவரை வாங்கி காதுல வைக்கிறாரு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சிவம் பேசுறேன். நீங்க யாரு? ஐயா, நாங்க இங்கிருந்து கோட்டையூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. கான்ஸ்டபிள் பேசுறேங்க. சரிங்க, விஷயத்த சொல்லுங்க. ஐயா, இல்லைங்க, இன்னைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு எங்க ஏரியால ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலையும் நீங்க உங்க ஏரியால நடக்கக்கூடிய கொலையும் வித்தியாசமா இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாருங்க. இன்ஸ்பெக்டர் இப்ப எங்க இருக்காரு? இன்ஸ்பெக்டர் கொலை நடந்த இடத்துல தாங்க இருக்கிறாரு. உங்ககிட்ட விஷயத்த சொல்ல சொன்னாருங்க. இடம் எங்க? அவர் இடத்த சொன்ன உடனே எஸ்ஐ பாலா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு பாலாவை கூட்டிட்டு இவரு இன்ஸ்பெக்டர் சிவம் அந்த இடத்துக்கு போறாரு. வண்டியில போகும்போது பல குழப்பங்கள். ஒரே நேரத்துல 2 இடங்கள்ல கொலை. 2 இடங்கள்ல நடந்த கொலைகளுக்கு ஒற்றுமை இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அப்படி யாரும் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த கோட்டையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க சொன்ன இடம் வர அதுல இருந்து இறங்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். சிவத்தை பார்த்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வேகமா வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் நடந்துகிட்டே கொலையான இடத்துக்கு போறாங்க. அதுவும் ஒரு காட்டு பகுதி தான். அந்த காட்டு பகுதியில போய் கொலை நடந்த இடத்துல நிற்கும் பொழுது சிவத்தோட கண்களை அவர்னால நம்பவே முடியல. ஏன்னா ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு அந்த கொலை. ஒரு மனுஷனை கை, காலு எல்லா பக்கத்துலேயும் கட்டி கை கால்களை மரத்தினுடைய 4 பக்கங்களையும் கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு பேப்பரை பட்டத்தில் விடுற மாதிரி 4 பக்கத்துலேயும் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த மனுஷனுடைய கால் ஒரு கிளை, இன்னொரு கால் இன்னொரு கிளை, 2 கைகளும் வேறு வேறு கிளைகள்னு சொல்லிட்டு தொங்க விடப்பட்டிருக்குது. அதில் அந்த மனுஷனுடைய தலையிலிருந்து முதுகு மட்டும் எரிஞ்சிருக்குது. மீதி எல்லா பாகங்களும் அதே மாதிரி இருக்கு. கழுத்தில் ஏதோ ஒரு கட்டுக்கம்பி போட்டிருக்கு. நாக்கை வெளியில் நீட்டி அந்த நாக்கில் பெரிய ஏதோ ஒரு இரும்பு கம்பி சின்னதா உள்ள இறங்கி இருக்குது. அந்த ஆளினுடைய கண் புருவங்கள் எல்லாமே சுருங்கி போய் ஒரு மாதிரி இருக்குது. இதை பார்த்த சிவத்துக்கு என்ன பேசுறனே தெரியல. சேகர் உடனே, சிவம், இது இன்னைக்கு காலையில் நடந்திருக்குது. யார் பார்த்தாங்க? இது பக்கமாக காட்டுக்கு போனவங்க பார்த்துருக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் வரும்பொழுதே மணி 6 ஆயிடுச்சு. இங்கே வந்து எல்லாம் கூப்பிட்டு ஃபாரன்சிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜிஹெச் கூட்டிகிட்டு போகலாமா வேணாமாங்கும் போது தான் உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி ஒரு கொலை நடந்துச்சுன்னு நாங்கள் விஷயம் கேள்விப்பட்டோம். அதனால தான் இமீடியட்டாக உங்களுக்கு கால் பண்ணோம். உங்கள் டெட் பாடி இல்லை, நாங்கள் நேரமாகவே போஸ்ட்மார்ட்டம் கொடுத்து விட்டுட்டோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை இமீடியட்டாக வாங்கிட்டோம். கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த கேஸை ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்குறோம். நாங்களும் இமீடியட்டாக பண்ணலான்னு தான் பார்த்தோம். பட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் வச்சுருந்ததுக்கு காரணம் இந்த கேஸை உங்ககிட்ட சொல்லணும்னா தான் எதாச்சும் அமைச்சா என்னன்னு தெரியல. ஃபாரன்சிக் என்ன சொல்கிறாங்க? ஸ்பாட்டில் எதுவுமே பண்ண முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. பட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் நல்லா தரோவாக செக் பண்ணி பார்த்ததில் அந்த டெட் பாடி கீழே இறக்கி ஆகணும். நாங்கள் நீங்கள் வரட்டுங்கிறதுக்காக கீழே இறக்காமல் இருக்கிறோம். இல்லை சேகர், அதுக்குன்னு மதியம் வரைக்குமா? ஆமாம், ரிப்போர்ட் எல்லாமே தெரிஞ்சு இந்த யாரு என்ன எதுக்காக அப்படின்னு தெரியறதுக்கே லேட் ஆயிடுச்சு. யாரு இறந்து போனது? யாரு? பெருசாக யாரும் இல்லை. இந்த ஊரில் காய்கறி விற்கிறவர் நைட்டு லேட்டாக இங்கிருந்து காய்கறி விற்றுட்டு ஊருக்கு போயிருந்துருக்கிறாரு. அப்போ இப்படி ஆயிடுச்சு. விசாரிச்சு பார்த்ததுல ஊர்க்காரங்க டெட் பாடி கீழே இறக்கக்கூடாது, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடினாங்க. அந்த சமயத்தில் இந்த பேக்ரவுண்ட்லாம் விசாரிக்கும் பொழுது அப்படி ஒன்று இவருக்கு எந்த விதமான எதிரிகளும் கிடையாது. இவருக்கு 2 பசங்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் இந்த கொலைக்கு காரணமா இருக்குன்னு எங்களால சொல்ல முடியல. அப்போ இது பொதுஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துன்னு தோணுச்சு. உங்க கேஸ்லயே அதே மாதிரி தான் ஏதோ கல்யாணம் ஆனவங்க சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது இன்னைக்கு காலைல இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஊர்க்காரங்க எல்லாம் இறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்களும் இந்த 2 கேஸையும் ஒப்பிட்டு பார்க்கலான்னு இன்னும் டெட் பாடி கீழே இறக்காம இருக்கோம். இல்லை சேகர், பாடி கீழே இருக்குங்க. ஃபாரன்சிக் வந்து பார்க்கட்டும். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி பார்ப்போம். ஸ்பாட்டில் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பாட்டில் பண்ண மாட்டாங்க சிவம்.
டெட் பாடியை அதுக்கப்புறமா சிரமப்பட்டு கீழே இறக்குறாங்க. பயங்கரமான நாத்தம். மூக்க மூடினதுக்கு அப்புறமா ஃபாரன்சிக்ல இருக்கிறவங்கெல்லாம் அந்த கம்பி, அங்க இருக்கக்கூடிய கயிறு, மரம், சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்னு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. டெட் பாடி ஒரே ஒரு வாட்டி ஃபாரன்சிக் ஆஃபீஸர் முரளி நல்லா உத்து பார்த்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை பார்க்குறாரு. ஸ்பாட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு ஜிஹெச்ல இருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஒரே ஒரு வாட்டி கிளவுஸை போட்டுட்டு டெட் பாடி எல்லா பக்கம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு, சார் சாரி சார், ஸ்பாட்ல பண்றதுக்கு ரொம்ப சிரமம் சார், நாங்கள் எடுத்துட்டு போய் வேணா பண்ணி தரட்டுமா, நீங்க அந்த கேஸ்ல சீக்கிரமா வாங்கின மாதிரி இந்த கேஸையும் நாங்கள் சீக்கிரமாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா 2 இன்ஸ்பெக்டரும் சரின்னு தலையாட்டுறாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் முரளி சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வராரு. வந்தவர் முன்னாடி இருக்கக்கூடிய சிவத்துக்கிட்டையும் இன்ஸ்பெக்டர் சேகரையும் பார்த்து, சார், சிவம் சாரோட கேஸில் நடந்தக்கூடிய விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்குது, என்ன சொல்கிறீங்க? குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பாயிண்ட் பண்ணி எரிச்சிருக்கிறாங்க. அவருடைய கேஸில் கூட பாயிண்ட் அதிகமாக இருந்த மாதிரி தெரில. இங்கே கத்தியால் முதுகு, தலை, பின்னாடின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடங்கள்ல வட்டம் போட்டு அந்த இடத்துல மட்டும் டீசல் வச்சு ஃபுல்லாக அப்பி அந்த இடத்த மட்டும் எரிய விட்டுருக்குறாங்க. அது கொஞ்சம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களே தானே அணைச்சிருக்கிறாங்க. பட் இது பக்காவா பிளானடு. இன்னும் சொல்லப்போனால் கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு டிராயிங்கை பார்த்து வரைகிற மாதிரி இவங்க ஃபுல் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. மோராவலஸ் 2 கேஸ்லேயுமே ஒரே மாதிரி விஷயங்கள் தான் எங்களுக்கு தென்படுது. வேணா நாங்கள் எங்கள் ரிப்போர்ட்டை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க சொல்லும் பொழுதே ஜிஹெச்லேருந்து வந்தவங்க இன்ஸ்பெக்டர் பார்த்து நிற்க, இன்ஸ்பெக்டர் சேகர், டெட் பாடி நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறோம், எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக டெட் பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும், 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மட்டும்தான் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சொன்னதுக்கப்புறமா டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே சிவத்திட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். ஆனால் அதுக்கு 2க்கும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுமே ஜிஹெச்லேருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வரணும். உடனே டக்குன்னு பாலாவை பார்த்த சிவம், அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே பாலா வேக வேகமாக ஜீப்புக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வராரு. அந்த ஃபைல்ல இருந்து ஒரு 5 ஃபோட்டோவை எடுத்து சிவத்துக்கிட்ட கொடுக்க, இப்போ இந்த டெட் பாடி கூட அந்த ஃபோட்டோவை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. டெட் பாடியை ஜிஹெச்ல ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரில் வச்சே அந்த டெட் பாடியும் இந்த ஃபோட்டோவையும் பார்க்குறாரு. 2ஐயும் பார்க்கும் பொழுது 2 கிட்டத்தட்ட பிளான் பண்ணி ஒரே மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. ஆனா குற்றவாளியோட நோக்கம் என்னன்னு தெரியல. அப்படிங்கும் பொழுதுதான் டக்குன்னு அந்த ஜாப்பனீஸ்ல எழுதின வார்த்தை ஞாபகம் வருது. திரும்பி சேகர் கிட்ட போனவர், சேகர் சொல்லுங்க, இங்க ஏதாவது பேப்பர் எழுத்து ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை, எங்கள் கேஸில் நாங்கள் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்தோம், சுற்றியும் அந்த பேப்பரு தீயால் எரிக்கப்பட்டு நடுவில் ரத்தத்தில் ஜாப்பனீஸில் எழுதிருந்துச்சு. அந்த ரத்தம் யாருதுன்னு பார்த்தோன்னா கொலையானவருடைய மனைவியோடது, அதாவது இறந்து போன தனசேகர் மனைவி நிர்மலாவோட ரத்தத்தில் எழுதிருந்துச்சு. அந்த ஜாப்பனீஸ் வேர்டு என்னன்னு நாங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, அதில் ரீக்ரியேஷன் அர்த்தம். அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த இப்போ ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எங்கேயாவது வேர்டு இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் அந்த இடங்களை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்கத்துலையும் தேடி பார்க்குறாங்க. எல்லா பக்கத்துலையும் தேடி பார்த்துமே எதுவுமே கிடைக்காதனால சிவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்பதான் டக்குன்னு ஒரு யோசனை. மரத்துல தானே கட்டி போட்டிருந்தாங்க, மரத்து மேல இருந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கான்ஸ்டபிள் ஒருத்தர் கூப்பிட்டு மரம் ஏற சொல்ல அவர் வேகமா மரம் ஏறுறாரு. கட்டி போட்ட இடத்துல, அந்த கட்டப்பட்ட இடத்துல அங்க ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை எடுத்து, சார் இங்க ஒரு பேப்பர் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கீழே இறங்க அந்த பேப்பரை கையில வாங்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். விரிச்சு பார்க்கும் பொழுது ரத்தத்துல ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஏதோ ஒன்று எழுதி இருக்குது. இதை பார்த்தவர், பாலா சார், இம்மிடியட்டா இப்பவே 10 நிமிஷத்துல இதுக்கான மீனிங் என்னன்னு எனக்கு தெரியணும், ஒருவேளை அது ரீக்ரியேஷனா இருந்துச்சு, நான் நினைக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுக்க வேக வேகமா போன் எடுத்த பாலா அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு 10 ஸ்டெப் தள்ளி போறாரு. யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி காதல வச்சு விஷயத்த சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. சிவம் பக்கத்துல போக, சேகரும் பக்கத்துல போக, என்னாச்சு? இல்லை சார், கேட்க சொல்லியிருந்திருக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. என்னது, ஜெர்மன் தெரிஞ்சவங்க பார்த்தோன்னே சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்கும் பொழுதே பாலாவோட ஃபோன் அடிக்க பாலா ஃபோனை எடுக்கிறாரு. டக்குன்னு சிவம் புடுங்கி, ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சிவம் பேசுறேன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இருக்கட்டும், இங்க ஒரு கேஸ் விஷயமா அனுப்பணுமே சார். ஆமா சார், ஜெர்மன் லாங்குவேஜ். ஆமா சார், யார் பார்த்தா? நான் தான் சார். உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா தெரியும் சார். இப்போ கூட அதுக்கு சார் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். என்ன எழுதி இருக்குது சார்? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, காப்பிங் சொல்லலாங்க சார். மீனிங்
காப்பிங், அதாவது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே காப்பி பண்றது. காப்பி அண்ட் பேஸ்ட்னு சொல்லுவோம்ல சார், காப்பி பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் சார். அதாவது நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய படத்தை பார்த்து அப்படியே வரைகிறது, செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்த பார்த்து அப்படியே செய்யறது, அதான் சார் மீனிங் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சிவத்தோட முகம் மட்டும் இல்ல, சேகர், பாலா, அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய முகமும் மாறிடுது. அப்போ எவனோ ஒருத்தன் ஏற்கனவே நடந்த விஷயங்களை ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிட்டு இந்த கொலைகளை பண்றான். ஆனா இந்த கொலைகளுக்கான காரணங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. 2 இடத்துல இருக்கக்கூடிய விக்டிமுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 விக்டிமுமே அப்பாவி ஜனங்கள், பொதுமக்கள். அந்த 2 பேர்த்தையுமே நடுராத்திரி தனிமையில கிடைக்கும் பொழுது இந்த குற்றவாளி கொலை பண்ணியிருந்திருக்கிறான். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவன் பண்றான் அப்படின்னா மேபி இவன் மென்டலி ஸ்டேபிளா இருக்க மாட்டான். சிவம் இப்படி சொன்ன உடனே சேகர் டக்குன்னு, சிவம் அது எப்படி சொல்றீங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் நம்ம ஃபுல்லா விசாரிக்கவே இல்லை, 2 பேருமே பக்கத்து ஊர்ல இருக்கிறாங்க, 2 பேருமே பக்கத்து ஸ்டேஷன்ல சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க, இவங்க 2 பேத்துக்குமே சம்மந்தமா இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கிருக்கலாம் இல்லையா? இல்ல சேகர், இந்த நடந்தக்கூடிய கொலைகளை வச்சு பார்க்கும் பொழுது இது பழி வாங்கினதுக்கான காரணமா எனக்கு தெரியல. இது இறந்து போனவங்க மேல ஒரு தப்பு இருக்கிற மாதிரியோ இல்லை இறந்து போனவங்களை பழி வாங்குற மாதிரியோ எனக்கு தோணலை. அப்ப என்ன சொல்ல வரீங்க சிவம்? எனக்கு இப்போ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும், சொல்லுங்க. இதே மாதிரி கொலைகள் ஏதாவது நடந்திருக்கான்னு எனக்கு தெரியணும். பாலா சார், சொல்லுங்க சார். தேடுங்க பாலா. கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி அறவாசி எரியப்பட்ட பிணங்கள் ஏதாவது கிடைக்கி அதுக்கான கேஸு, அதில் யார் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த குற்றவாளி நெருங்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தன் ஏற்கனவே நடந்த கொடுமையான விஷயங்களை தான் அப்படியே திருப்பி செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னா இது பர்சனல் வெஞ்சன்ஸாக இருக்கிற மாதிரி தெரில, அவன் மென்டலி இல். சிவம் மீன்ஸ் மேபி ஹீஸ் எ சைக்கோ. நல்ல இருட்டான ஒரு ரூமு, அந்த ரூம்ல கசன்னு ஏதேதோ பொருட்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த பொருட்கள் எல்லாமே அங்கங்க துரு பிடிச்சு அழுக்கு பிடிச்சு அந்த ரூமே ஃபுல்லா ஒற்றையடிச்சு பல நாள் யூஸ் பண்ணாதது. ஏன்னா அந்த ரூமு காட்டுக்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரூம்ல ஒரு மாதிரியான மூட்டை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு கையில கட்டையுமே இன்னொரு கையில ஒரு மாதிரி ப்ளூ பிரிண்டையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த ப்ளூ பிரிண்டை பார்க்கும் பொழுது அந்த ப்ளூ பிரிண்ட்ல ஒரு சின்ன டப்பு, அதாவது ஃபாரின்ல எல்லாம் குளிக்கிறதுக்கு இருக்குமே டப்பு, அந்த மாதிரி ஒரு சின்ன டப்பு. அந்த டப்புல 5 பேர், 2 ஆண் 3 பெண், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அதுல 3 ஆண்களுடைய தலை வெட்டப்பட்டிருக்குது, 2 பெண்களுடைய உடலுமே அங்கங்க வெட்டப்பட்டிருக்குது. அந்த 3 ஆண்களுடைய தலையுமே அந்த டப்புக்குள்ளேயே தான் கிடக்குது. கையில இருக்கக்கூடிய அந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த போட்டோவை நல்லா உத்து பார்த்துட்டு அதை ஒரு தட்டு தட்டிட்டு தனக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறான் அந்த ஆள். அதை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஒரு டப்பு உள்ளுக்குள்ள 5 பேர் கட்டி போட்டிருக்காங்க மயக்கமான நிலைமையில. அதுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் லைட்டா மயக்கம் தெளியுது. இதுல என்ன விஷயம்னா இருக்கிற 5 பேருமே அறநிர்வாணமா இருக்காங்க. இதை பார்த்து அவனுக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே கையில் இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்டை பார்க்க, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டப்பை பார்க்க, டப்பில் மயக்கம் தெரிஞ்ச ஒருத்தன், ஏய் யார்டா நீ, எதுக்குடா எங்களை பிடிச்சி வச்சிருக்க, ஏதாவது அறிவு இருக்காடா, தயவு செஞ்சு விடுறா, கூட வேலை செய்யற பிள்ளைகளெல்லாம் இப்படி அறகுறையா கூட படுக்க வச்சிருக்க, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு கையில ப்ளூ பிரிண்டை வச்சிருக்கிறவன் மெல்ல மெல்ல நடந்து வந்து அந்த டப்பு பக்கத்துல உட்காடுறான். உட்காந்து அங்க இருக்கிறவங்கள உத்து பாக்குறான். ஒவ்வொருத்தரும் அப்படியே மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சண்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வாய் வார்த்தைகள் எல்லாம் பேச காரணம் தான் கைகால் கட்டப்பட்டிருக்குதே. யாருனாலையும் அந்த டப்பை விட்டு எந்திரிக்கவே முடியாது. கொஞ்சம் அருவருப்பான சூழ்நிலை தான். உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கூட வேலை செய்யறவங்க அற நிர்வாணமா இருக்கிறது ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு. அந்த 2 ஆண்களும் 3 பெண்களும் ஒரு மாதிரியான தவிப்பில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த ஆள் அவங்க எல்லாத்தையும் சுத்தி வர ஆரம்பிக்கிறான். 5 பேரும் அவனை பேசாத பேச்சில்ல, கிட்டத்தட்ட ஒரு சில நேரங்கள்ல கெஞ்ச கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த அரக்க தான் கையில இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்டை பாக்குறான். மெல்ல எந்திரிச்சு போய் அங்கிருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட கையை பிடிக்கிறான். அந்த பொண்ணோட ஒரு விரல்ல டப்புன்னு கத்தியால கிழிக்க அந்த பொண் வலியில துடிக்க அதை பார்த்தவன் சிரிக்கிறான். சிரிப்புக்கான அர்த்தம், இந்த வலிக்கே துடிக்கிறியே, இன்னும் எத்தனை பெரிய வலி அனுபவிக்க வேண்டியது இருக்குங்கிறதா கூட இருக்கலாம். அந்த கையை பிடிச்சி அந்த பேப்பர்ல ஸ்பெயின்ஸ் லாங்குவேஜ்ல
ஒரு வார்த்தையை எழுதுறான். எழுதுனதுக்கு அப்புறமா அதனுடைய முனைகள்ல ஏசர குசரியா ஒரு மாதிரி ஈவனா இல்லாம சமமா இல்லாம கட் பண்ணி விடுறான். கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை அந்த டப்புக்கு அடியில வைக்கிறான். வச்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பேக்ல இருந்து பெரிய நீளமான கத்தி எடுக்கிறான். அவ்வளவுதான். தான் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்களும் ஒரே மாதிரி அப்படியே மாத்துறான். ஆமா, அந்த 5 பேர்த்தையும் சித்திரவதை பண்ணி அந்த கையில இருக்கக்கூடிய படத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய 2 ஆண்களோட தலை, 3 பெண்களுடைய உடல் சரமாரியா வெட்டப்பட்டு அந்த டப்பே ரத்த வெள்ளத்துல மிதக்குது. அவன் வச்ச பேப்பர் மட்டும் எந்த விதமான ரத்தத்திலையும் மாட்டாம அந்த டப்புக்கடியில இருக்குது. கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையுமே கண்ணில் கோவத்தோட பார்த்துட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலா, சேகர் 2 பேரும், கிரி டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 1 வீக் நம்ம அது இதுன்னு தேடுறதுக்குள்ள அவன் இன்னொரு கொலையும் பண்ணிட்டான். பாரு அந்த டப்புக்குள்ள இருக்கக்கூடியவங்கள பாரு. இவங்க 5 பேருமே ஒரு எம்என்சியில் ஒட்டுக்கா ஒர்க் பண்றவங்க. அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு அஃபிஷியல் டூர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கொடைக்கானல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட 5 பேர்த்தையுமே எப்படியோ கடத்தி மயக்க ஊசி போட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பக்கமாக மயக்கத்தில் இருக்க வச்சு கை கால்களை கட்டி அவன் இந்த மாதிரி கொலையை பண்ணியிருக்கிறான். நாம் எப்பவும் போல தேடி பார்த்ததுல ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸோட ரிப்போர்ட் பிரகாரம் அவன் இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். நிச்சயமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அவன் எழுதி வச்ச மாதிரி ரீக்ரியேட் தான் பண்ணியிருக்கான்னு நல்லாவே தெரியுது. அவன் அந்த டப்புக்கடையில் வச்சுட்டு போன பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது அவன் அந்த லாங்குவேஜில் எழுதியிருந்தது எஸ் சேம். அதே மாதிரி ஏதோ ஒரு கொலையை அவன் சேமா பண்ணதுக்கான வார்த்தை தானே தெரிய வந்துச்சு. இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே உத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவத்துக்கு நிஜமாலுமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே அவங்க ஏரியாலையுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேகரோட ஏரியாலையும் நடந்த கேஸ் 2 ஒரே மாதிரி இருக்க அந்த 2 கேஸ் என்ன ஏது எப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கேஸ். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை பார்த்த உடனே சிவத்துக்கிட்டையும் சேகர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண இந்த கேஸுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், போட்டோஸ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாமே இன்ஸ்பெக்டர் சிவம் அண்ட் சேகர் கையில் வருது. ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாக படித்து பார்க்கும் பொழுது 3 கொலைகளையும் ஒரே ஆளாக பண்ணியிருக்கிறதுக்கு 90% மேலே சான்சஸ் இருக்கிறது நல்லாவே தெரிய வருது. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்? தடயங்களை ஏன் விட்டுட்டு போகிறான்? அவனுக்கு பயம் இல்லையா என்னன்னு ஒரே யோசனையாக இருக்குது. கிரிச்சந்திரனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாலா, சார் எப்படி ஸ்டெப் எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. பாலா, நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னேனே, அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார், கலெக்ட் பண்ணியிருக்கேன். நாம் ரெடி பண்ண சார்ட்டு இருக்குது சார், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொலை நடந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை வர சொல்லுங்கள், நான் ஒரு மீட்டிங் போடணும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சேகர் சொல்லு சிவம், நம்ம 3 பேரும் சேர்ந்தானா மட்டும்தான் இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறோம், இதை வச்சு ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த 3 ஸ்டேஷனுக்கான இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ஒரு ரூம்ல அரேஞ்ச் ஆகுறாங்க. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் சிவம் அண்ட் எஸ்ஐ பாலா மூலமா கேதர் பண்ண எல்லா நியூஸையுமே ஒரு சார்ட்ல அவங்க பக்காவா ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அதை இன்ஸ்பெக்டர் சிவம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மற்ற இன்ஸ்பெக்டர் அண்ட் எஸ்ஐ எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் கொஞ்சம் நமக்கு புதுசாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் நம்ம எத்தனையோ கேசஸ் பார்த்துருப்போம், எப்பேற்பட்ட ஆட்களை பார்த்துருப்போம். ஆனா இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான். பட் பக்காவா சொல்லுவேன், இவன் ஒரு சைக்கோ தான் அப்படின்னு. ஏன்னா இவங்க யாருக்கும் எந்த விதமான பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது. எங்க ஏரியால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதுமண தம்பதிகள், இவங்க ஏரியால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பால்காரரு, இப்ப எம்என்சில அஃபிஷியல் டூர் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 5 பேர், இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பர்சனலாக யார்கிட்டையும் எதுக்காகவும் எந்த விதமான வெஞ்சன்ஸும் இல்லை. அது மட்டும் இல்லை, இவங்க எல்லாரையும் அவன் கொலை பண்ணியிருக்கக்கூடிய விதம் ரீக்ரியேஷன். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை அவன் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படிங்கும் பொழுதே அதுக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர், அதாவது இப்போ புதுசாக கேஸ் முடிஞ்சிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தண்டபாணி, ஆனால் சிவம் எப்படி சொல்றீங்க அவன் ஒரு கேஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு? ரீக்ரியேஷன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே பண்றது. எப்படி இந்த கொலைகளை ரீக்ரியேஷன் சொல்றீங்க? அப்படிங்கும் பொழுது எஸ்ஐ பாலாவை பார்த்த சிவம், பாலா எந்திரிச்சு வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடி வைக்கிறாரு. சார் இங்க பாருங்க சார், ஒரு வாரமா நாங்க கேதர் பண்ண நியூஸ் இப்படிதான். நாங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் சைக்கோ கொலையாளிகளுடைய டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக கேதர் பண்ணோம். எக்கச்சக்கமான சைக்கோ கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. முன்னாடில சைக்கோ கில்லர் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருந்தாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொலைகள் அப்படிங்கிறது கூட பர்சனல் வெஞ்சன்ஸு, சடனாக வந்த வெஞ்சன்ஸு, இல்லை பேசிகிட்டு இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு
எக்கச்சக்கமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன காரணமா இருக்குமோ என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வீக்குக்கு மேல ஆரம்பிச்சு. அப்படி நாங்க கண்டுபிடிச்சதுல இங்க பாருங்க, இந்த கேஸ். இவரு நியூசிலாந்து சேர்ந்தவர். இந்த நியூசிலாந்து சேர்ந்தவர் தன்னோட சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்புனால பெருசாக பெருசாக ஒரு சைக்கோ கில்லரா மாற ஆரம்பிக்கிறாரு. அப்படி மாறினவர் தன்னோட வாழ்க்கையில சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்புனால யாராவது ஒருத்தர் அவரை சீண்டுனாங்கனாலோ இல்ல வேற ஏதாவது காரணத்தினாலயோ அவரு அந்த உடல்களை எரிக்கிறாரு. எரிச்சவரு பாதியிலேயே அந்த உடல்களை தண்ணி ஊத்தி அணைக்கிறாரு. அதாவது பாதி எரிஞ்ச உடல் அந்த எரிச்சல்னாலையுமே அந்த வேதனைனாலையும் துடி துடிச்சு சாகிறத பாக்குறாரு. இல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரு தன்னோட கொலைகள் எல்லாத்தையுமே ஆண்கள் மேல மட்டும்தான் பண்ணியிருக்காரு, பெண்கள் மேல பண்ணவே இல்லை. அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சு பார்க்கும் பொழுதுதான் சின்ன வயசுல தன்னுடைய அப்பா பல விதமான தொடர்புகளை வச்சுக்கிட்டு தன்னோட அம்மாவை கொடுமைப்படுத்தினதாகவும், அதனால தான் அம்மாவை கட்டையால சூடு வைக்கிறதாகவும், அம்மாவுக்கு சூடு வச்சு உடம்பெல்லாம் வெந்து போனதாகவும், அந்த வெந்து போன புண் ஒரு வாட்டி அம்மாவுக்கு பெருசா கொப்பளிச்சு அம்மா துடிதுடிச்சு இறந்ததை பார்த்துட்டு இருந்த அப்பாவை இவர் கொண்டிருக்கிறாரு. அதனால தான் மனசுக்குள்ள பாதிக்கப்பட்டு தன்னை பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்றாரு. தான் அப்பாவை கொலை பண்ணது கூட அந்த உயிர் எப்படி போகணும்னு முடிவு பண்ணார்னா, தீயால அவர் எரிஞ்சு அதை அணைஞ்சு போகணும்னு தான் அப்பாவை பாதி எரிச்சு அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டர் மேல ஊத்தி அவங்க அப்பாவை துடிதுடிக்க இறக்கி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்களை பார்க்கும் பொழுது இவர் இந்த கொலைகளை பண்ணியிருக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த எல்லாருடைய கண்கள்லயுமா அப்படி ஒரு ஆச்சரியம். மை காட், இப்படிலாம் கூடவா சார், இப்படிலாம் கூடவான்னு நம்ம இப்ப கேட்கவே கூடாது. ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை எரிச்சுக்கிறான். இவ்வளோ எதுக்கு? வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய பையன் தம்பி வந்து பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணான்னு அந்த பையனை போட்டு அவன் கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நம்மளோட சோசியல் மீடியா கூட ஒரு காரணமா இருக்கலாம். பட் சோசியல் மீடியா சொல்லியும் தப்பு இல்லை. கத்தியை நம்ம வெஜிடபிள் கட் பண்ணவும் பயன்படுத்தலாம், ஆளை கொள்ளவும் பயன்படுத்தலாம். நம்ம எப்படி பயன்படுத்துறங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டாபிக்ல நம்ம போக வேண்டாம். ஸோ இந்த கொலையை தான் அந்த கொலைகாரர் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறான். ஆனா இன்னைக்கு நாம பார்த்த கேஸு, எஸ் நான் அதையும் சொல்றேன் அப்படின்ட்டு சிவம் இப்ப கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நாங்க கொலையாளி மேல சைக்கோவா இருப்பா, ரீக்ரியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு போயிருக்கிறானா, ஏதோ ஒரு விஷயத்தை தான் ரீக்ரியேட் பண்றான்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நீங்க இப்ப இந்த கேஸ் கொண்டாந்து கொடுத்த உடனே பாலா வச்சு நான் சர்ச் பண்ணதுல இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு கொலையாளி இதே மாதிரி தான் பிசிக்கலா அவர் நிறைய அபியூஸ் ஆகி செக்ஷுவல் ரீதியா அவருக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அந்த தாக்கத்தை அவரு நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவா பார்த்துருக்காரு அவருக்கு. பட் அந்த பாசிட்டிவ் நமக்கு ரொம்ப நெகட்டிவா போயிடுச்சு. சிவம் புரியல. எஸ், சின்ன வயசுல பேரண்ட்ஸ் அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு பலராளோட அஃபியூசஸ்னால அவர் செக்ஸுவல் ரீதியா பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. வாட்? அஃபியூசஸ் பண்ணாங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக முடியும்? தட்ஸ் ஹிஸ் மைண்ட், அது அவருடைய மனம். அதாவது அதுதான் இவங்களை ஒரு மனதளவுல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் சொல்றேன். சின்ன வயசுல அவருக்கு ஏற்பட்ட தாக்கம் அவருக்கு அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்திருக்குது. அதுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவர்னால தன்னால ஒருத்தர் கூட அந்த மாதிரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரல. வேற யாராவது கூட நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ இருந்தாங்கன்னா அதை பார்க்கவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்கள கொலை பண்ணி அதுல சந்தோஷப்படுறோன்னு இருக்காரு. இப்படி கிட்டத்தட்ட 130 பேர்த்துக்கு மேல கொலை பண்ணிருக்கிறாரு. வாட்? 133? அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தண்டபாணி அந்த கேள்வி கேட்க பாலா, எஸ் சார், இப்போ உங்க கேஸ் தெரிஞ்ச உடனே வேகமா ஒரு 1/2 hourல நாங்க தேடி கண்டுபிடிச்ச கேஸ் இது. அதுக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம். பாருங்க, நாம எடுத்த இந்த கேஸ், அதாவது உங்க கேஸ்ல இருக்கக்கூடிய 5 பேர் கொலை செய்யப்பட்டதுக்கான விதமும் எங்க கேஸ்ல எரிஞ்சு போனவங்க கொலை செய்யப்பட்டதுக்கான இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. மார்க் பண்ணி இவங்க எங்கெல்லாம் எரிஞ்சிருக்காங்களோ அங்கெல்லாம் இவங்களை எரிச்சிருக்கான். இதை பாருங்க, தலை முண்டோம் அந்த டப்ல எந்த பக்கம் கடந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாக்டா அந்த டப்பை அரேஞ்ச் பண்ணி அவன் போட்டிருக்கிறான். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆட்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உடைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கிறான். ஸோ இந்த சைக்கோ கொலையாளி ஏற்கனவே நடந்த சைக்கோ கொலைகளை வச்சு ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறவன். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய சேகர், ஓகே, இந்த 2 கொலைகளையும் அவன் ஒரு முன்னுதாரணமா வச்சு கொலை பண்றான். ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எந்த கொலையும் பண்ணி இருக்க மாட்டான், இனிமேல் எந்தையும் கொலையும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம், என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது? இல்ல சேகர், இதுக்கு முன்னாடி அவன் கொலை பண்ணிருக்கானா பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு இனிதான் கண்டுபிடிக்கணும். ஆனா இனிமேல் அவன் கொலை பண்ணக்கூடாது. சரி, அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க போறோம் அப்படின்னு எந்திரிச்சு தண்டபாணியை பார்த்த சிவம், தெரியல. சிவம், என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லக்கூடாது, நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தான் ஆகணும். ஆமா தண்டபாணி, ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும்.
அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொலையாளி எந்த விதத்துல இந்த கொலைகளை பண்றான்னு நமக்கு தெரியணும். ஏன்னா நாங்க செக் பண்ணி பார்த்ததுல கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஊரு, அவங்களோட ப்ரொஃபஷனல், அவங்களோட பேரு எதுவுமே காமன் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவன் எடுக்கக்கூடிய அந்த கொலைகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இங்கிலாந்துல ஒரு கொலை, சுவிட்சர்லாந்துல ஒரு கொலை. கொலை செய்யப்பட்டவங்க யாருடைய பேரும் இன்னொரு பேரும் சம்மந்தம் இல்லை. கொலையாளிகளுடைய பேர் கூட சம்மந்தம் கிடையாது. இவங்களுடைய ப்ரொஃபஷனலும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டேட், டைம் எதுவுமே சேம் கிடையாது. ஸோ அவன் எந்த சீரியஸ்ல இந்த கொலையை பண்றான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் அடுத்த கொலை எப்படி எங்க நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த சீரியஸை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த உலகத்துல இப்ப சைக்கோ கொலை அப்படிங்கிறது எக்கச்சக்கமா நடந்துகிட்டு இருக்குது. சிவம், கேட்கும் போதே நெஞ்செல்லாம் படபடக்குது. ஏன்னா ஒரு குற்றவாளி குற்றத்தை எப்படி பண்றான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும். அப்படிங்கும்போது அவ குற்றங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தானா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் இன்னும் சர்ச் பண்ணுங்க. அந்த குற்றவாளி எந்த விதத்துல இந்த கொலைகளை பண்றான்னு இந்த கேஸ் நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல ஒரு பக்கத்தை படிக்கும் பொழுது நமக்கு கண்படாத ஒரு விஷயம் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது ஏன் 10வது வாட்டி கூட நமக்கு கண்ணில் படலாம். ஸோ கேஸ் எல்லாத்தையும் தரோவா படிங்க. 3 கேஸ், அந்த புதுமண தம்பதிகள், அதுக்கப்புறம் இந்த பால்காரரு, இன்னைக்கு இறந்து போன இந்த எம்என்சி ஃபேக்கல்டிஸ், இந்த எல்லா விதமான கேஸையும் திரும்ப திரும்ப படிங்க. ஃபோட்டோஸை திரும்ப திரும்ப பாருங்க. நமக்கு இருக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மி. அவன் இன்னைக்கு நைட்டு கூட ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம். ஸோ கேஸை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். நாங்கள் இதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் பக்காவாக ரெடி பண்ணி 3 ஃபைலாக பிரிச்சிருக்கிறோம். இந்த 3 ஃபைலும் 3 ஸ்டேஷனுக்கு கொடுக்குறோம். படித்து பார்த்துட்டு ஏதாவது க்ளூ கிடைச்சா எந்த டைமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருடைய முகத்துலையும் பெரிய ஆச்சரியம் இருக்குது. ஆமா, ஏதாவது ஒரு க்ளூ, இவன் எப்படி இந்த கொலைகளை செலக்ட் பண்றான் அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைச்சு அப்படின்னா அவன் அடுத்த கொலை எப்படி பண்றான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சிடலாம். ஆனா அந்த கொலையாளி இந்த ரீக்ரியேஷனை எப்படி செலக்ட் பண்றான்னு யாருக்குமே தெரியவே இல்லை. ஒரு சின்ன 10க்கு 10 ரூம், அதுல ஒரு டேபிள், முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ், அந்த டேபிள் மேலே நிறைய ஃபைல், ஒரு சைடு நிறைய நியூஸ் பேப்பர், நடுவில் நிறைய மேகசின், ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டமுக்கு கீழே அந்த சிஸ்டமை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த ஆள் அந்த சிஸ்டமை ஆப்ரேட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்து பிரிண்டரில் ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் எடுக்குது. அந்த பிரிண்ட்டை எடுத்து உதறிட்டு பார்க்கும் பொழுது அதில் 2 பெண்கள் இறந்து கிடக்குறாங்க. அதாவது தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களினுடைய தலையில பலத்த ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, 2 பெண்களினுடைய நாக்கு அறுக்கப்பட்டு அந்த பெண்களினுடைய ஒரு பக்க கை ஒரு பக்க கால் இருக்கக்கூடிய நகங்கள் விரல்கள் எல்லாமே நசுக்கப்பட்டிருக்குது. இந்த ப்ளூ பிரிண்டை ஒத்து பார்த்துட்டு இருந்த அந்த ஆள் எந்திரிச்சு அங்க இருக்கக்கூடிய மணியை பார்க்க, மணி இப்போ நைட்டு 11:45 பார்த்தவன் தன்னோட பேகை எடுத்து அதுக்குள்ள ஒரு கட்டை, ஒரு சுத்தில், ஒரு கத்தி, இன்னும் வேணுங்கிற பொருட்கள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தோல்ல போட்டுட்டு அந்த ப்ளூ பிரிண்டையும் அதே பேக்ல வச்சுட்டு அந்த 10க்கு 10 ரூம்ல இருந்து வெளியில போறான். ஆனா எப்படி இந்த போட்டோ செலக்ட் பண்ணா அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நைட்டு ஒரு 10:30 மணி வாக்குல ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லாத அந்த இடத்துல போய் நிக்கிறான் அந்த உருவம். எப்பவும் போல முகங்கள் வெளியில தெரியக்கூடாது, எந்த விதமான தடயங்களும் கிடைக்கக்கூடாது. தடயம் விட்டுட்டு போனா நான் தான் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட கெட்டப் இருந்துச்சு. எல்லா பக்கத்துலையும் மறைக்கப்பட்ட அந்த உருவம் கையில பேக்கை போட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். ஆட்கள் யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவனுடைய ப்ளூ பிரிண்ட்ல இருக்கக்கூடியது 2 பெண்கள். 2 பெண்களை தூக்கிலிட்டு அவங்க 2ளுடைய கைகளையும் கால்களையும் இப்போ அதில் இருக்கக்கூடிய விரல்களையும் நசுக்கணும். அதுதான் இப்போ அவனுடைய எய்ம். அதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான். எல்லா வண்டிகளும் போயிட்டு இருக்குது. ஆனால் 2 பெண்கள் மட்டும் அவன் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை மட்டும்தான் அவன் தேடி கண்டுபிடிச்சு கொத்துவான். அதை தவிர வேற எதையுமே அவன் யோசிச்சு பார்க்க மாட்டான். ஏன்னா அவனோட மனநிலைமையே ஃபுல்லா சைக்கோ லெவல்ல இருக்குது. அப்பதான் கரெக்டா வண்டியில ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி போக பின்னாடி அந்த வண்டியை அவன் பார்க்குறான். பார்த்தவன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். பின்னாடியே போய் அந்த வண்டிக்கு பின்னாடி அவங்கள தட்டி விடலான்னு நினச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வண்டியில் இருக்க முன்னாடி இருக்க பையன் பின்னாடி இருக்கிற பொண்ணை பார்த்து, அறிவு இருக்கா அவனுக்கு எங்கேயாவது? இந்த டைமுக்கு தான் வருவியா? நான் என்னடா பண்ணட்டும், அங்கே லேட் ஆயிடுச்சு, ஓனர் சொன்னாலும் விட மாட்டேங்கிறாரு, கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, 1:30 ஷிஃப்ட் பார்க்க வேணாம் அப்போ எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, முதல்ல நீ வேலைக்கு போகிறத நிறுத்து, துணி கடைக்கு உன்னைக்கு வேலைக்கு போகலன்னு யாராவது கேட்டிருந்தாங்களா என்ன?
நீ முதல்ல இன்ஜினியரிங்கை முடி, அதுக்கப்புறம் நான் வேலையில் நின்றுக்கிறேன், ஏய் பாரு அப்படின்னு 2 பேர் பேசிட்டு வரும் பொழுதே டப்புன்னு வண்டி ஒன்று வந்து அந்த இது மேலே இடிக்க நின்ன அந்த பையன் திரும்பி பார்க்குறான். நல்லா முகமெல்லாம் மூடிக்கிட்டு க்ளவுஸ்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள பதட்டம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அந்த பையன், யோ உனக்கு அறிவே இல்லை என்னையா, நைட் என்னத்துக்கு போயிட்டு இருக்கிற பொண்ணை வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்து மேலே இடிக்கிற, அறிவு வேண்டாம் அப்படின்னு கேட்டு பக்கத்தில் போக அந்த உருவம் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிது. பேக் மாட்டிக்கிட்டு என்னத்துக்கு வந்துடுறான் ஃபுல்லாக. என்னையா கொள்ளையடிக்கு போறியா என்ன, எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, வந்து எங்கள் வண்டியை சரி பண்ணி கொடுத்துட்டு போ, வேணே வந்து இடிக்கிற யாருமே இல்லாத இடத்துல அப்படின்னு அந்த பயன்பாட்டுக்கு பேச இந்த பொண்ணு, ஏய் வேணாண்டா நம்ம போயிடுவோம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு ஏதோ பார்த்தா பயமாக இருக்குது, சும்மா இருடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஆளை பயங்கரமாக திட்டுறான். அந்த முகமூடி போட்டிருக்கக்கூடிய உருவம் இதை எதையுமே கண்டுக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணையே பார்த்துட்டு இருக்குது. இப்போ என்னன்னா அவளுக்கு தேவை 2 பொண்ணு ஒட்டுக்கா கிடைக்கல அப்படிங்கிறதுனால, நேரமாயிட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் தனியாக இருக்கக்கூடிய பெண்களை கடத்தலான்னு முடிவு பண்ணாதான் என்னமோன்னு தெரியல, தான் பையில் இருக்கக்கூடிய அந்த கட்டை எடுத்து அந்த பையனை ஒரே அடி. அந்த பையன் அப்படியே சுருண்டு விழுக இந்த பொண்ணு வாழ்னு சத்தத்தோட ஒரு பெரிய சத்தத்தை போடுறான். ஆனால் என்ன பயன், அவன் தான் எப்போவுமே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தானே இருப்பான். ப்ரொஜெக்டர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்பி முகத்தில் எல்லாம் அப்படியே ஒரு கோவத்தோட முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்தவர், இந்த 4 கொலைகளும் உங்கள் ஏரியாவில் தான் நடந்திருக்குது, இந்த ஏரியா எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட 10 நாளாக இந்த கொலைகாரன் 4 கொலைகளை பண்ணியிருக்கிறான், அதுவும் ஃபஸ்ட்டு பண்ண கொலை, நமக்கு தெரிஞ்ச கொலை ஃபஸ்ட்டு டே 2 இடத்துல பண்ணியிருக்கான். இன்ஸ்பெக்டர் சிவம் சேகர், இவ்வளோ திறமையான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தோம் ஏன் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இன்ஸ்பெக்டர்ஸ் எதுவுமே பேசாமல் இருக்க சிவம் மட்டும், சார் நாங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கிறோம், அந்த குற்றவாளி ஒரு சைக்கோ கில்லர், அவள் எந்த பேசிஸில் இந்த கொலைகளை பண்ணுறா அப்படிங்கிற கண்டுபிடிப்பு தான் இப்போ போயிட்டுருக்குது. சிவம், உங்கள் ஸ்டேஷனில் கொலை நடந்து இதோட 10 நாள் ஆயிடுச்சு, 10 நாளுமா நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்ருக்கீங்க? உங்கள் ஸ்டேஷனில் நடந்த அந்த 2 கொலை, அந்த பொண்ணு கூட பரவாயில்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு, இவர் ஸ்டேஷனில் நடந்த அந்த பால்காரரு, இவருடைய ஸ்டேஷனில் நடந்த அந்த 5 பேர், இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய, அதாவது நேற்று நைட் நடந்திருக்கக்கூடிய இந்த 2 பெண்களான கொலை, இந்த கொலைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆள் தான் காரணம் நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்லும் பொழுதும் அந்த ஆளை ஏன் கண்டுபிடிக்க முடியல? அப்போது நீங்கள் கொலை அவன் எப்படி பண்ணுவான்னு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் யோசிக்கிறீங்களே தவிர நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்கள் யோசிக்கல, அப்படி தானே? யாருமே எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ப்ரொஜெக்டரில் 4 ஃபோட்டோ, 4 பேத்தினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, 4 பேத்தினுடைய ஃபாரன்சிக் ரிப்போர்ட்னு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நடந்த அந்த டெட் பாடியை போடுறாரு. பாருங்க, இந்த 2 பெண்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த 3 கொலைகளில் எப்படி குற்றவாளிகள் அந்த விக்டிமை எந்தவித காரணம் இல்லாமல் கொன்னாங்களோ, விக்டிம் மேலே எந்த விதமான தப்புமோ வெஞ்சன்ஸும் இல்லாமல் இருந்துச்சோ, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுங்களோட இருக்குது. அந்த தொங்கிட்டு இருக்கக்கூடிய 2 பெண்களில் இந்த சைடு ரைட் சைடு இருக்கக்கூடிய பெண்ணோட தம்பியை ஒரே அடியில் கட்டையால் அடித்து அவன் கொண்டிருக்கிறான். காரணம், அந்த பொண்ணு வேணும், அதுக்கு அவன் தம்பி டிஸ்டர்பாக இருந்தான் அப்படிங்கிறதுக்காக. அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவன் மண்டையில் பட்ட ஒரே ஒரு காயம் தான் அவனோட இறப்புக்கு காரணம்னு சொல்லி போட்டிருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா தனியாக வந்த பெண் ஒருத்திங்க, அவங்க மேரிடு, வீட்டுக்கு லேட்டாக போயிட்டு இருந்திருக்காங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தனியாக போயிட்டுருக்குற அந்த பொண்ணு தம்பியோட போயிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு 2 பேத்தையுமே 1/2 மணி நேரம் இடைவெளியில் ஒரே இடத்துல கடத்தி அவங்க 2 பேத்தையும் சித்திரவதை பண்ணி முடிகளையெல்லாம் அறுத்து அவங்க 2 பேத்தினுடைய மாறு கையில் இருக்கக்கூடிய நெகங்கள் விரல்களை எல்லாம் சிதைச்சு 2 பேத்துக்கும் பலத்த காயத்தை ஏற்படுத்தி தலையில் பயங்கர இன்ஜுரியை ஏற்படுத்தி அவன் தூக்கு போட வச்சுருந்துருக்கிறான். தூக்கு போட்டதுக்கு அப்புறமா சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய என்னென்னமோ விஷயங்களை பேப்பரில் தடவி அந்த பெண்களுடைய ரத்தத்திலேயே அவன் இந்த இதில் மறுபடியும் ஏதோ ஒரு லாங்குவேஜில், என்ன லாங்குவேஜ்னு சொன்னீங்க, லாங்குவேஜை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏ அங்கே இருக்கிறவங்களை பார்த்து கேட்க, அதுக்கு தயங்கி சேகர், சார் இது பிரிட்டனோட பழைய லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் ஓகே அந்த புரியாத ஒரு லாங்குவேஜில் ரீக்ரியேஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். இது எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே போட்டுருந்துச்சு அப்படின்னா 1 மாதத்தில் நம்ம கிட்டத்தட்ட 10-15 பேத்துக்கு மேலே காவு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வீட்டு ஆட்களாக இருந்திருந்தா நீங்கள் இப்படி பண்ணியிருந்திருப்பீங்களா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. சார்
எங்களுக்கு இன்னொரு 2 days டைம் கொடுங்க சார். 2 days அந்த குற்றவாளியை நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறோம். 2 days டைம் கேட்குறீங்க. அவனுக்கு நேரமே கொடுக்கக்கூடாது. நாம ஒரே நாளில் 2 கொலை பண்ணவன், 3 நாளில் 2 கொலை பண்ணினவன், இப்படி எக்கச்சக்கமாக அவனுடைய கொலைகளுக்கான காரணங்கள் சம்மந்தம் இல்லாமல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய சைக்கோ கொலைகளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு கண்டுபிடிக்காம இருந்தோம் அப்படின்னா இன்னும் சைக்கோ கொலைகள் மட்டும் இல்லை, சம்மந்தம் இல்லாத கொலைகள்லாம் வர ஆரம்பிக்கும். உங்கள் எல்லாருக்கும் இன்னும் 24 hours டைம் தரேன். இந்த 24 மணி நேரத்தில் அவனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி ஒருவேளை அவனை கண்டுபிடிக்க முடியலனா 48 hours தான் உங்களுக்கு லாஸ்ட். அதுக்குள்ளே நீங்கள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். பட் ஒரு கண்டிஷன், இனிமேல் ஒரு உயிர் யாருனாலையும் போகக்கூடாது, குறிப்பா அந்த சைக்கோ கில்லர்னால போகக்கூடாது. எஸ்பி அப்படி சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் எந்திரிச்சு ஷியோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலையாட்டுறாங்க. எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா வெளியில வராங்க. இன்ஸ்பெக்டர் சிவம் இது நாள் வரைக்கும் எத்தனையோ கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் சிவம் மட்டும் கிடையாது, சேகர், தண்டபாணி, இப்போ புதுசாக குழந்தை இருக்கக்கூடிய ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் கதிரவன் எல்லாருமே வித்தியாசமான கொலைகளை எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கேஸ் அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எப்போவுமே எல்லா கேஸையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம் கூட இப்போ இந்த கேஸில் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. 4 பேர் வெளியில் வந்து ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க. கரெக்டாக எஸ்ஐ பாலாவும் இன்ஸ்பெக்டர் கூடவே அங்கே வந்திருக்க. அவரும் வந்து என்னாச்சு சார், ரொம்ப திட்டாரு பாலா. கேஸ்லாம் நம்ம எக்கச்சக்கமாக படித்து பார்த்தாச்சு. அந்த குற்றவாளி இந்த ஒரே ஒரு தடையை தவிர வேறு எதையும் விட்டுட்டு போகல. நாமளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சைக்கோ த்ரில்லர் கதையுமே ஓவராலாக எடுத்து பார்த்துட்டோம். அந்த எந்த கேஸுக்கும் இப்போ இருக்கிற கேஸுக்கும் தொடர்பு இல்லை. எந்த கேஸும் அவன் லைன் பிடிச்சு வரல. எந்த மேட்சிங்கும் இல்லாதப்ப நம்ம எப்படி இதை கொண்டு போகிறதுன்னு தான் ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே மற்ற இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே, சிவம் நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும், இல்லைன்னா இந்த குற்றவாளி நிச்சயமாக தவறுகளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எஸ், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் யோசிச்சுட்டு டக்குன்னு அங்கே இருக்கிறவங்கள பார்த்து, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம அதை பண்ணுவோமா? சொல்லுங்க, என்ன ஐடியா? ஒரு குற்றம் அவன் கண்ணில் படுது, அந்த குற்றத்தை அவன் தேடுறான், அதை எடுக்கிறான், அதை பண்ணுறான். ஏன் நாம் ஒரு சைக்கோ கதையை கிரியேட் பண்ணக்கூடாது? வாட்? புரியல. ஆமாம், நாம் கிரியேட் பண்ணக்கூடிய சைக்கோ கதை சோசியல் மீடியா மூலமாக குற்றவாளிக்கு பரவணும். அதுக்கு மேபி ஒரு 1 day ஆகும். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா மீடியா வழியிலையுமே நாமளா ஃபேக்காக ஒரு குற்றத்தை கிரியேட் பண்ணுறோம். அந்த குற்றத்தை கிரியேட் பண்ணி அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயிலை நாம் போடுறோம். கம்ப்ளீட் டீட்டெயிலை போட்டுட்டு குறிப்பிட்ட இடத்துல அதுக்கு தேவையான விக்டிமை நாமளே அனுப்புகிறோம். அப்படி அனுப்பி சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக குற்றவாளி மாற்றக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எப்படி ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும்? அதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான காரணம் வேணும். நார்மலாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய விக்டிம் இல்லாமல் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய விக்டிம் அவனுக்கு வேணும். எக்ஸாம்பிள், சின்ன குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிக, திருநங்கைக, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரேராக கிடைப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது பெட் கூட நார்மலான ஒரு கேஸ் போட்டோம்னா அவனுக்கு ஈஸியாக ஒரு கேர்ளோ ஒரு பாய் மாட்டிக்கிறாங்க. பட் அவனுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கை நம்ம கொடுக்கணும். இதை கேட்டுட்டு இருந்த பாலா, சார் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? ஜஸ்ட் ட்ரை. மேபி அவனை ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட நாட்களாக எந்த விதமான சைக்கோ த்ரில்லர் கேஸும் இப்போ வரைக்கும் வெளியில் வரல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, நிச்சயமாக அவனுக்கான தேவையான கேஸை அவனாக தேடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். புதுசாக நடந்த சைக்கோ த்ரில்லர் கேஸ்னால் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நான் நம்புகிறேன். நாமளே ஒன்றை க்ரியேட் பண்ணி நியூஸை பரப்பி நாமளே அவனை பிடிக்கிறதுக்கு வலை வீசணும். இதை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே எல்லாரும் அதை அக்ரி பண்ணிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் எஸ்ஐஸ் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டில் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சைக்கோ த்ரில்லர் கலை நடந்த மாதிரியுமே அது இவங்க டிஸ்ட்ரிக்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியுமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சைக்கோ த்ரில்லர் கேஸை எல்லாரும் ரெடி பண்ணுறாங்க. அதை ஷூட் பண்ணுற மாதிரி பாதியெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஷூட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ், நியூஸ்னு எல்லா பக்கத்துலேயும் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் இல்லை, 5-6 மணி நேரத்துக்குள்ள எல்லா பக்கத்துலேயும் தீயா பரவ ஆரம்பிக்குது. என்னது, இப்படி கூடவா இருப்பாங்க மனுஷங்க? இப்படியெல்லாம் கூடவா பிஞ்சுகளை போட்டு கொள்ளுவாங்க? இப்படிலாம் கூடவா ஒரு விலங்குகளை பண்ணுவாங்க? அப்பாவி இல்லையா? மாற்றுத்திறனாளி கூட போயிட்டு இருந்தவங்களை பிடிச்சா இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ வித்தியாசமான கமெண்ட்ஸ் எல்லாமே போக அது
காட்டுத்தீ மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகள்லாம் பரவ ஆரம்பிக்குது. எண்ணி 12 மணி நேரத்தில் சிவம் போட்ட ஐடியா நல்லா பிளான் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த சைக்கோ த்ரில்லர் கதை ஊர் முழுக்க பரவி இருக்க, அதே 10க்கு 10 ரூமில் அதே சிஸ்டத்துக்கு முன்னாடி இருட்டில் எக்கச்சக்கமான பேப்பர்கள் ஒட்டி வைக்க தன்னுடைய கையை அந்த இருட்டுக்குள்ளே தடவி அதுலேருந்து ஒரு பேப்பரை டக்குன்னு உருவுறான். அப்படி உருவின உடனே அதில் ஒரு பேர் வருது. அதை சிஸ்டமில் தேடுறான். தேடினவன் அதை பிரிண்ட் அவுட் போடுறான். பிரிண்ட் அவுட் எடுத்தவன் அந்த பிரிண்ட் அவுட்டை உத்து பார்க்குறான். உத்து பார்த்துட்டு அவன் அங்கேருந்து தன்னோட பேகை எடுத்துக்கிட்டு ரெடியாகி நைட்டு 10:30 மணிக்கு மேலே ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு மில்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். அவனும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். அதில் பின்னாடி திருப்பி பார்க்குறான். அந்த ஃபுட்டேஜில் அவனுடைய அந்த பிரிண்டரில் ஒரு பேர் போட்டிருக்குது. அந்த பிரிண்ட்டை மறுபடியும் ஒத்து பார்க்குறான். அந்த அவன் கொண்டாந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது அவன் இன்னைக்கு என்ன கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணி கொண்டாந்தானோ அந்த பேப்பரில் அந்த ப்ளூ பிரிண்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசர் ஆகக்கூடிய இடத்துல ஒரு தலை, மற்ற இடங்களில் ஃபஸ்ட்டு ரோவில் 2 கை, செகண்ட் ரோவில் 2 கால். அந்த தலை கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தலை. அப்போ குற்றவாளி அவன் கையில் வச்சுருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால் 60 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கிறான். கரெக்டாக அதே நேரத்தில் அவன் கண்ணில் இந்த விஷயம் படுது. அந்த ஆள் அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவன் கண்ணில் படுற விஷயத்த ஒத்து பார்க்குறான். தன்னோட பேக்கை பின்னாடி இருந்து முன்னாடி எடுத்து அந்த பேக்ல முன்னாடி இருக்கக்கூடிய ஜிப்பை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து இன்னொரு பேப்பர் எடுக்கிறான். அதை எடுத்து பார்க்க ஒரு வயசான பாட்டியோட தலை, கைகால் எல்லாமே துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவன் கண்ணில் பட்டிருக்கிறது கூட கிட்டத்தட்ட ஒரு 67 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பாட்டி. அந்த பாட்டி அந்நேரத்துக்கு தன்னோட பேக்கை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக நடந்து வராங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு, கொண்டை போட்டுக்கிட்டு, சேலையை கட்டிக்கிட்டு, தோளில் ஒரு ஹேண்ட்பேக்கு, கையில் ஒரு பைக் வச்சுக்கிட்டு அந்த பாட்டி வேக வேகமாக நடந்து வர அந்த பேக்கை அவன் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிக்கு முன்னாடி போய் நிற்கிறான். பாட்டி, என்னாச்சு நேரத்துக்கு நடந்து வந்துட்டுருக்குறீங்க? தம்பி, நல்ல வேலைக்கு வந்தப்பா. இங்கே பாருப்பா, இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஏறினேன். ஆனால் பஸ்ஸு லேட்டாக வந்துருச்சுப்பா. எங்கள் ஊர்லேருந்து 2 மணி நேரத்தில் என்னால் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். நான் 5 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டேன். 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். இப்போ இத்தனை மணி ஆயிடுச்சு, எந்த ஆட்டோவும் கிடைக்கல. கூட யாரும் இல்லையா பாட்டி? பையன் நைட்டு வேலைப்பா, நைட்டு வேலைக்கு போயிட்டான். மருமக மாசமாக இருக்கிறா. மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. பிள்ளையும் பையனும் வேலைக்காக தான் இங்கே இருக்கிறாங்க. சொந்த ஊர் அவ்வளோ இருக்குது, எதுக்குன்னு சொன்னால் கேட்கவா போகிறாங்க? சரி தம்பி, நான் போகணும், என்னை எப்படியாவது கொண்டு போய் விட்டுறியா அப்படின்னு அந்த பாட்டி கேட்ட அடுத்த நிமிஷம் அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அவன் எடுத்த 2 பிரிண்ட் அவுட்லேயுமே வயசானவங்க தான் வந்திருக்காங்க. அதனால அவனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல. பயங்கரமாக சிரிச்சுவன். ஏப்பா, எதுக்கு சிரிக்கிற? கண்ணில் ஒரு மாதிரியான கலக்கத்தோட அந்த பாட்டி கேட்க, ஒன்றும் இல்லை பாட்டி, நான் கொண்டு போய் விடுறேன், அட்ரஸ் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டி வேக வேகமாக தன்னோட ஹேண்ட்பேக்கில் இருந்து அந்த பர்ஸை எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சீட்டை எடுத்து காட்டுறாங்க. அந்த பாட்டி கொடுத்த அட்ரஸில் இங்கிருந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணி போயிடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட், 2nd ஃப்ளோரில் 6th வீடு. அந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். பாட்டி, அப்பார்ட்மெண்ட் இப்போ ஓப்பனில் இருக்குமா? இருக்குங்கன்னு பையன் கீழே வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டு போயிருக்கிறானாமா. அதனால இருக்கு. பையனுக்கு நைட்டு வேலை முடிஞ்சு காலைல 5 மணிக்கெலாம் வந்துடுறேன்னு சொல்லியிருந்துருக்கிறான். மருமக கூட இப்போ தான் ஃபோன் பண்ணனா. நான் வேணா ஃபோன் பண்ணி கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் பாட்டி, நானே உங்களை கொண்டு போய் விடுறேன் சொல்லிட்டு அவன் பைக்கை நோக்கி கூட்டிகிட்டு போகிறான். சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தான் மனசுக்குள்ளே எப்படியாவது இந்த பாட்டியை தன்னைக்கேற்ற மாதிரி பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டு பாட்டிட்டு இருக்கக்கூடிய பேக்கையெல்லாம் வாங்கினவன் அவனோட பைக்கில் மாட்டிக்கிட்டு பாட்டி ஏறி உட்கார சொல்ல போறா. பாட்டி ஏறி உட்காரும்போது, கண்ணு, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேன் இல்லை? சொல்லுங்க பாட்டி, ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி மட்டும் வாங்கிக்கூட. வாங்க பாட்டி, பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, அங்கே வேணா போய் தண்ணி குடிக்கலாம். கண்ணு, அப்படியா? ஆமாம் பாட்டி. சரி கண்ணு, வா. ரொம்ப தூரமா? ஒரு 5 நிமிஷம் தானா? இங்கேருந்து கடைக்கு போகிறதும் எங்கள் வீட்டுக்கு போகிறதும் ஒன்று தான். சரி கண்ணு, நீ ஏன் எங்கே நின்றுட்டுருக்குற?
வண்டியில் ஏறுங்க, நான் ஏன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாட்டி வண்டியில ஏறி உட்கார்றாங்க. அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா கிளம்புறான். சொன்ன மாதிரி கரெக்டா 4-5 நிமிஷத்துல அவனோட அந்த 10க்கு 10 ரூமு ரீச் ஆகுது. அந்த 10க்கு 10 ரூம் ரீச் ஆன உடனே அந்த பாட்டி இறங்கி, இதா கண்ணு, ஆளு நடமாட்டமே இல்லாத இடமா இருக்குது. ஓ, சரி சரி, பேச்சுலரா? அவ ஆமான்னு தலையாட்ட. பேச்சுலருக்கு எங்கத்த வீடு கொடுக்க போறாங்க, அதுவுமே கம்மியான வாடகைக்கு வேணும், இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்துல தான் இருந்தாகணும். சரி கண்ணு, சரி வா அப்படின்னு சொல்ல அவன் அந்த 2 பேக்கையும் எடுத்துட்டு போய் அந்த 10-10 ரூமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணை மேல வைக்கிறான். அப்படி வச்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டி தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போனை எடுத்து தாம் இடுப்புல சொருகி இருக்கக்கூடிய அந்த பரிசுல இருந்து போனை எடுக்கிறாங்க. அதை எடுக்க கரெக்டா ரிங்கு வர போன் அட்டன் பண்ண போக அவன் பக்கத்துல வந்து, பாட்டி என்ன பண்றீங்க? கண்ணு, மருமக ஃபோன் பண்றா, தான் ஒரு நிமிஷம் அப்படிங்க. அந்த பாட்டியோட ஃபோன்ல நித்யான்னு பேர் வருது. நித்யான்னு பேர் வர அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குது. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறான். சரி, மகனும் மருமகனும் தான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவனும் அமைதியா இருக்க அந்த பாட்டி போனை எடுத்துக்கிட்டு தூரமா தள்ளி போறாங்க. அவங்க போனை பேசிட்டு இருக்கிற பாக்குறவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிட்டு தான் போகுது. எப்பவுமே யாராவது கடத்தினான்னா அவனுக்கு ஏத்த மாதிரி உடனே பண்றதா அவனுடைய வேலை. ஆனா இப்ப இந்த பாட்டி போனை பேசிட்டு விலகி விலகி போக இவனுக்கு ரொம்ப கோவமா இருக்குது. வேக வேகமா நடந்து போனவன் அந்த பாட்டியோட தோளத்தோட அவங்க திரும்பி பார்க்க, என்ன கண்ணு, தண்ணி இல்லையா? கொண்டாரம் பாட்டி, வீட்டுக்குள்ள வாங்க, வெளியில் நின்று குடிக்க வேண்டாம். இந்த மருமக பேசுறா, ஏதோ இன்னைக்கு ஸ்கேனுக்கு போனாங்களாமா அப்படின்னு ஆரம்பிக்க அவன் டக்குன்னு உச்சி கொட்ட அவனோட முகமே மாறுது. என்னாச்சு கண்ணு? எதுவும் இல்லை பாட்டி, தண்ணி கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே நிற்கிறீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் நைட் நேரத்தில் இவ்வளோ லேட் பண்ணால் உங்களை கொண்டாந்து விட்டுட்டு நான் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால தான் பாட்டி. அப்படியா? ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஃபோனை திரும்பி அவங்க பேசிகிட்டு இருக்க இவன் மெல்ல மெல்ல பின்னாடி போறான். தண்ணி மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க இவனுக்கு கோவம் இன்னும் உச்சக்கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. வேகமா உள்ள போனவன் தன்னோட பேக்ல இருக்கக்கூடிய கட்டையுமே ஒரே ஒரு அருவாளையும் எடுத்து தன்னோட சட்டை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கையில சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். பின்னாடி போய் நிற்க அந்த பாட்டி ஒருக்கா திரும்பி பார்த்துட்டு அந்த மறுபடியும் ஃபோனில் பேச ஆரம்பிக்க இவன் தாம் கையில் இருக்கக்கூடிய சொம்பை அந்த பாட்டிகிட்ட நீட்ட போக அதே நேரத்தில் வலது கையில் தங்கிட்ட இருக்கக்கூடிய அருவாளையுமே கையில் எடுக்கிறதுக்கு வசதியாக வைக்கிறான். அந்த பாட்டி மட்டும் திரும்பி சொம்பை வாங்கினாங்கன்னா அந்த பாட்டியோட கழுத்தை ஒரே அறுத்தரலாம். தலை காலி எல்லாத்தையும் அறுத்து சாக்குலையோ இல்லை வீட்டுக்கே வந்துட்டோமே ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சிடலாம். ஆனால் அவன் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சானா இந்த வீடு தான் கண்டுபிடிச்சு அவன் மாற்றக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால 2வது படத்தில் இருக்கிற மாதிரி சாக்கில் கட்டி இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தூரம் கொண்டே போடலான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த பாட்டி பக்கத்தில் போகிறான். பாட்டி ஃபோனை பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு பின்னாடி இருக்கக்கூடிய அருவாளை எடுத்து பாட்டியை வெட்டுறக்காக அவன் போகும் பொழுது பின்னாடி இருந்து 2 கால் அவனை உதைக்க அவன் அந்த பாட்டியும் தாண்டி போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் சடனாக திரும்பி பார்க்க அங்கே பின்னாடி இன்ஸ்பெக்டர் சிவமும் பாலாவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தவனுக்கு கண்ணெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. வேகமாக எந்திரிச்சவன் ஓடி போலான்னு ஓட அதுக்கு பின்னாடி சேகரும் தண்டபாணி நிற்க கூடவே கான்ஸ்டபிளும் இன்னொரு எஸ்ஐ நின்றுட்டு இருக்க அவங்க எல்லாரும் கையில் இருக்கக்கூடிய லத்தியை அவன் மூஞ்சி பார்த்து ஓங்கி அடிக்கிறாங்க. மூஞ்சி பார்த்து அடுத்த நிமிஷம் அவன் தங்கிட்ட இருக்கக்கூடிய கட்டை எடுத்து இருக்கிற எல்லாரையும் பார்த்து சுத்த ஆரம்பிக்கிறான். கட்டையை அவங்களால சமாளிக்க முடியல. கட்டை அந்த பக்கம் போனது புரிஞ்சுக்கிட்ட சிவம் வேகமா ஓடி போய் அவனோட இடது கையை பிடிச்சி திருப்ப கட்டையிலிருந்து ஒரே அடி மட்டும் சிவத்தோட மண்டையில படுது. லைட்டா பட்டு ரத்தம் வர அதுக்குள்ள இருக்கிறவங்களாம் சுத்தி வந்து அவனை கீழே போட்டு காலில் ஒருத்திங்க முதுகுல ஒருத்திங்க தலையை ஒருத்திங்கன்னு பிடிச்சி பின்னாடி லாக் போட்டுடுறாங்க. அவன் பயங்கரமா திமிர ஆரம்பிக்கிறான். திமிர ஆரம்பிச்சிட்டு இருக்கிறவனை எப்படியாவது அடக்கணும்னு சொல்லிட்டு தான் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃபை எடுத்து இன்ஸ்பெக்டர் தண்டபாணி அவனோட வாயை கட்ட அவன் அதுக்கு மேலே திணற முடியாமல் அமைதியாக இருக்கிறான். கான்ஸ்டபிள் 2 பேர் அவனோட காலையுமே கையை இறுக்கியமா பிடிச்சிக்க அவனோட அடக்கம் ஒரு 10 நிமிஷம் ஆட்டத்துக்கு அப்புறமா மெல்ல மெல்ல அடங்கி அப்படியே லைட்டாக சோர்ந்து கீழே விழுகிறான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாட்டி நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு படபடப்பாக நின்றுட்டு இருக்க 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாருடைய கவனமும் பாட்டி மேலே வருது. பாட்டியோட கவனம் மட்டும் எஸ்ஐ பாலா மேலே போகுது. எஸ்ஐ பாலா வேகமாக ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுக்க பாட்டி தள்ளி விட்டுட்டு, ஏண்டா ஏதோ உன் மேல இருக்கிற பாசத்துக்கு நீ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னேன்னு கேட்டேன்னு ஒத்துக்கிட்ட, இவன் என்னை கொன்றுப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி நிற்க பாலா கட்டி பிடிச்சி, சாரி பாட்டி, எங்களுக்கு நைட் தான் திடீர்னு யோசனை வந்துச்சு, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் பாட்டி. அது சரிடா,
உங்க அப்பனை பெற்றதுக்கு கடைசியில் நீ என்னை எதிர்த்தான் பண்ணுவியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல பக்கத்துல வந்த இன்ஸ்பெக்டர் எல்லாமே பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாட்டிக்கு கை கொடுக்குறாங்க. ரொம்ப துணிச்சலா பண்ணிட்டீங்க பாட்டி. என்ன பண்றதுப்பா, நான் போலீஸ் ஆகணும்னு நினைச்சேன், எங்க அப்பா விடல. என் பையன் ஆக்கணும்னு நினைச்சேன், அவங்க அப்பா விடல. கடைசியில் என் வேற போலீஸ் ஆனா விஷயத்த சொன்னா. எத்தனையோ உசுறு போறதுக்கு இந்த கெல்ட்டு உசுறு போனா எதுக்குன்னு தான் வந்தேன். பாட்டி அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுருவோமா? இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க காப்பாத்திடுவீங்கன்னு. இருந்தாலும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி போட்டுட்டீங்கப்பா. இப்போ இவனை கொண்டு ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா கொன்னு போட்டுருங்க. எத்தனை உசுறு என்ன பண்றானோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பாலாவை விட்டு பாட்டியை கூட்டிட்டு போய் வீட்டுல விட சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது அந்த சைக்கோ த்ரில்லர்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 120 130 கொலைகள் எப்படி பண்ணலான்னு பக்காவா டேட்டோட ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். ஆனா இதுக்குதான் அப்படின்னு பர்டிகுலரான எந்த விதமான சீரியலும் கிடையாது. அவனுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்றது. சிஸ்டம்ல இருந்து, முன்னாடி இருக்கக்கூடிய செவத்துல இருந்து எல்லாமே பக்காவா அவனோட ஃபுல்லா கொலையை பத்தி மட்டும்தான் இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் பார்த்து டாக்குமெண்ட் எல்லாமே ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை 1 வாரத்துக்குள்ள கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த கொலைகள் மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 3 கொலைகளை பண்ணியிருக்கிறான். அதுவும் இந்த ரீக்ரியேஷன் பத்தி தான். அப்புறம் என்னன்னு தெரியல, ஆர்வம் வந்ததுனால இவன் கண்டினியூவா கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். இவனுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணி என்ன ஆனாலும் பரவாயில்ல அவனை தூக்கில போடணும்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. எஸ்பிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே நல்லா தைரியமா நின்றுட்டு இருக்க எஸ்பி அவங்க எல்லாம் பார்த்து பாராட்டுறாரு. வெரி குட், சூப்பர் சிவம், உங்களோட இந்த ஐடியா ஒத்து வந்துருச்சு. ஆமா சார், நாங்க ஒரு சைக்கோ கில்லரை, ஒரு குழந்தை, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு நாயை வச்சு முடிவு பண்ணணும். ஆனா அவன் இப்ப நடக்கக்கூடிய ஒரு சைக்கோ கொலை பண்ணுவானா அப்படின்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. அதனால்தான் அந்த சைக்கோ கொலையை ஃபேமஸ் ஆக்கும் பொழுதே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சைக்கோ கொலையை நாங்க ஃபேமஸ் ஆக்கணும். அந்த போட்டோஸை இந்த சைக்கோ கொலை கூடயே அப்படியே ஃபுல்லா ஓட விட்டோம். சோசியல் மீடியால ஏற்கனவே நடந்த சைக்கோ கொலை பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த பாட்டியோட தலை துண்டிக்கப்பட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதும் ஒரு சாக்குப்பையில கட்டி இருக்கிறதும் எல்லா பக்கத்துலயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. சைக்ளோ த்ரில்லருக்காக ஒன்று போகவே அடுத்து எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன்ல போய் இதுவும் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. நாங்க 2 பிளான் வச்சிருந்தோம். நாங்க சொன்னது பிரகாரம் பார்த்தா அவன் பர்டிகுலர் இடத்துக்கு வரணும். அங்கேயும் நாங்க ஆள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு பையன், அதாவது ஒரு குழந்தை, கூடவே ஒரு நாய் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எதுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பிளான் பியா தான் நம்ம பாலா, எஸ்ஐ பாலாவோட பாட்டியை வர வச்சோம். ஆனா அவன் பிளான் பியை சூஸ் பண்ணிட்டான். எங்களுக்கு அந்த பிளான் தெரிஞ்ச உடனே அந்த பாட்டி அவன் பிளான் பியை சூஸ் பண்ணியிருக்கான்னு எங்கள் எல்லாருக்கும் பிளான் சொல்லவே நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து பிளான் பிக்கு வந்தோம். அந்த பாட்டியும் அந்த நேரத்தை ஓரளவு கடக்க நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். ஆட்கள் நிறுத்தி வைக்கவே அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாயிடுச்சு. எஸ், வெரி குட், சூப்பராக பிடிச்சிட்டிங்க. க்ளூவே கிடைக்கிற இடத்துல கூட எப்படி நாம் இதை பிடிக்கிறதுன்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அண்டு யார் அவன், என்ன பேக்ரவுண்ட் அவனுக்கு? சார், அவன் நம்ம ஸ்டேட்டை சேர்ந்தவனே கிடையாது, வெளியே ஸ்டேட்டை சேர்ந்தவன். சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு அவனை வெறித்தனமா மாத்திருக்குது. சின்ன வயசுலேயே தேவையில்லாத கோவம், தேவையில்லாத வெறி, ஏதாவது பார்த்தானா திருப்பி பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவனை இப்படி மாத்திருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை ஏதாவது பண்ணா 2வது குழந்தை திருப்பி பண்ணும். இல்ல நாம ஒருத்தங்க பிடிக்காதவங்க பண்ணாங்கன்னா அந்த நல்ல விஷயத்தையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினைப்போம். லேடிஸோ ஜென்ஸோ யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம அதை அப்படியே பண்ணணும்னு நினைப்போம். அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி வல்கரா போய் இவன் கொஞ்சம் சைக்கோவா பாதிக்கப்பட்டிருக்கிறான். சின்ன வயசுல வீட்டில் படிக்கிற இடத்துல நிறைய விதமான அஃப்யூசஸை எதிர்பார்த்தவன், அஃப்யூசஸ்னால பாதிக்கப்பட்டவன் இந்த மாதிரி ரீக்ரியேஷன் பண்றதுல அவன் மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி வில்லத்தனமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பர்டிகுலரா ரீசன் இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. நம்ம மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கெட்ட விஷயம் ஒரு 1% 2% இருக்கும். ஆனா அவனுக்கு அது 50% ஆகவே அவன் இதை பண்றான். பட் இது ஒரு பேஷனா பண்றான். இதை பண்றதுனால அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான். அதனாலதான் இதை மறுபடி பண்றான். ஒரே நாள் 2 கொலை பண்ணவனுக்கு இன்னும் வேணும்னு ஆசை தூண்டவே கண்டினியூவா பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறான் சார். அன்பார்ச்சுனேட்டா எப்படியோ நம்ம பிடிச்சிட்டோம், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். எஸ், வெரி குட், வெரி குட், உங்கள் டீம் எல்லாருக்கும் நான் வெரி குட் சொல்கிறேன் அப்படின்னு எஸ்பி சொன்ன உடனே எல்லாரும் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. குறிப்பிட்ட ரீசன் கிடையாது, சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு அவனை இந்த மாதிரி பண்ண வச்சிருக்குது. அவனுடைய மன அழுத்தம், சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயங்கள், அவனுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு வன்கொடுமைகள் அவனை இந்த மாதிரி மாற்றி ரீக்ரியேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அதில் கிடைச்ச சின்ன சந்தோஷம் அவனை மறுபடியும் பண்ணுன்னு தூண்டிட்டு இருக்கவே
அவன் இப்படி பண்ண கடைசியில் பிடிச்சிட்டாங்க. எப்படியோ இன்ஸ்பெக்டர் சிவம் அவங்க டீமோட இந்த சைக்கோ கொலையாளியை பிடிச்சு அவனுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவனை தூக்குலையும் போட்டுட்டாங்க. தூக்கு தண்டனை அப்படிங்கிறது அதிகபட்ச தண்டனை. அந்த தண்டனையும் ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்கன்னா அவை எப்பேற்பட்ட கொலைகாரனா இருப்பான். இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, காலம், இந்த கதையில சொல்லப்பட்ட சைக்கோ த்ரில்லர் கதைகள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இதே மாதிரி கதைகள் இதுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா நான் சொன்னது முழுக்க முழுக்க கற்பனையானவையே மட்டுமே. வேறு எந்த ஒரு கதையும், வேறு எந்த ஒரு கதாபாத்திரத்தையும், வேறு யாரையும் சுட்டி சொல்லப்பட்டது கிடையாது. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் 100% கற்பனையானவையே. தீரா பல ஆசைகள் முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.